இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்திருக்கின்ற திரு வெங்கடேசன் சென்னகேசவன் அவர்களுக்கு நமது KSKN மேட்ரிமோனியினுடைய இயக்குனர் திரு மில்ட்ரி சீனிவாசன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்கின்றார். திருமதி டாக்டர் சுஜாதா வெங்கடேசன் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகிறது. Padmavati, wife of Mr. Jayakumar. Clap பண்ணண்ட. இட்டுரேண்ட இந்த வாழை அந்த வச்சு தள்ளி ரேணுகாதேவி திருவருள் கொண்டு எம்பெருமான் வெங்கடேசன் அருள் புரிய சென்னை கம்மவார் நாயுடு சங்கங்களின் கூட்டமைப்பு மற்றும் KSKN கோவில்பட்டி கம்மவார் திருமண தகவல் மையம் இணைந்து நடத்துகின்ற மாபெரும் கம்மவார் கல்யாண மாலை நிகழ்வு. இந்த நிகழ்வானது கிட்டத்தட்ட 4 ஆண்டுகளாக ஒவ்வொரு வருடமும் நாங்கள் தொடர்ந்து நடத்தி வருகின்றோம். கோவில்பட்டியில் கடந்த முறை ஆர்த்தி மகால், சௌபாகியா மகால், வேல்ஸ் மகால், அதனைத் தொடர்ந்து இன்றைய தினம் இங்கே பத்மலீலா மகாலிலே நடைபெற்று வருகின்றது. இந்த நிகழ்வின் முக்கிய பங்குதாரராக சென்னை கம்மவார் சங்கத்தினுடைய தலைவர், கங்கா ஸ்வீட்ஸ் அதிபர் திரு K. நல்லையா நாயுடு அவர்கள் மிக பெரும் பொருளுதவி செய்து இந்த திருமண தகவல் மையத்தை சிறப்பாக தொடர்ந்து நடத்திட நமக்கு துணை நின்று வருகின்றார். அன்னாருக்கு உங்களது சார்பாகவும் கோவில்பட்டி KSKN மேட்ரிமோனியின் சார்பாக மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். கம்மவார் சமுதாயம் கரிசல் மண்ணில் பிறந்து இன்று இந்த ஊர்தான் என்றும் இல்லாமல் உலகெங்கும் நாடெங்கும் எல்லா ஊர்களிலும் எல்லா நாடுகளிலும் இன்று நாம் பறந்து விரிந்து வாழ்ந்து வருகின்றோம். ஒருவருக்கொருவர் அறிமுகம் இல்லாமல் இன்றைய தினம் இருப்பதனால், யார் எங்கே இருக்கின்றோம் என்று தெரியாமல் ஒரு சிலர் இருப்பதனால் அவர்களை எல்லாம் ஒன்று சேர்க்கும் நோக்கோடு இந்த விழாவை நாங்கள் நடத்தி வருகின்றோம். நாயுடு, பொதுவாக நாயுடு என்பார்கள். இதில் கம்மவார், பலிஜா, கவரா, வெளமா என்று 4 பிரிவுகள். நாம் கம்மவார் நாயுடு. தெற்கிலே நம்மை நாயக்கர் என்று அழைக்கின்றோம். அதே போல ஆந்திராவிலே ராயலசீமா, தெலுங்கானா என்று ஆந்திரா என்று 3 பிரிவுகளாக நாம் வாழ்ந்து வருகின்றோம். ఇకోటి సుతట మన ఆయుసుతట మనం వచ్చినట్టు ఇక్కడ ఓరమే తెలుగు మాట్లాడలేమే. ఆంధ్రాలో ఉండి వచ్చేవాళ్ళు చెప్పేట మనం మాట్లాడే తెలుగుదా ఇక్కడ బాగుంటాయిట వాళ్ళు మాట్లాడేది కన్నా అట్నేసి ఆడ ఉండే వాళ్ళు చెప్పారు. அதாவது இது வச்சு விழா நடத்தின வச்சு ஒரே காரணம் வச்சு சமுதாயம் சிறந்தோங்கி வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இதை தொடர்ந்து நாங்கள் நடத்தி வருகின்றோம். பிரதிபலனோ எதுவுமே வச்சு தோறுவது கோட்டி ஒரு இனத்தினுடைய நீண்ட வரலாற்று பயணம் என்பது மண், பெண், மொழி என்று 3ஐ அடிப்படையாக கொண்டது. மண்ணிட்டனது మన அரசியல் அதிகார மையம், இக்கோட்டி మన ఏడ ఉండామే ఎట్ట ఉండామే అధికార వర్గం, ఇకోటి మోలిటనేది మన తల్లి భాష తెలుగు. అందరమే దయచేసి తెలుగు మాట్లాడండా. మన అయ్యమ్మ మాట్లాడింది మనకు తెల్ల, మన మాట్లాడింది మన బిడ్డలకు తెల్ల. மொழிதா வச்சு இணைப்பின் அடையாளமாக உள்ளது. கோட்டி வச்சு பெண் మన సముదాయం వచ్చి మనం వచ్చి ఆంట బిడ్డలు మన కులదైవంగా ముఖ్యమే. ఆ కులదైవ వழிபாடு నిండా ముఖ్యం. అదే మరి మన పెన్ మన ఆంట బిడ్డలని మన ఎట్ట పెంచాలా ఎట్ట పెట్టుకాలా అది మనసేలా ఉంటాయి. இந்த கோவில்பட்டி KSKN மேட்ரிமோனியை மிக வெற்றிகரமாக நடத்தி வருகின்ற திரு மில்ட்ரி சீனிவாசன் அவர்கள் உங்கள் மத்தியிலே ஒரு சில வார்த்தைகள் பேசுவார்கள். కూర్చుండండి. అందరికీ నమస్కారం. నా వేండుగోలు ఏతుని పలారెక్కన మనుషులు మీరు వచ్చినారు. ఇది నా అసాల్సిన భాగ్యం నాకు తెలిసాను.
మళ్ళీ అందరినీ చూసేది నా నిండా సంతోషంగా ఉన్నాయి. వచ్చిన అందరినీ మీ విరుమిన మారి వరన్ దొరకందుకు పెరుమాள் తోడు చేసి నా ஒத்துழைப்புன்னு கண்டிப்பாக உண்டு. ப்ரோக்ராம் நடத்தியது ரெண்ட கஷ்டம் మీ తెలబదు. 2 மாதங்க ட்ரை பண்ணேன்னு ఈ మండపం ఓనర్ 1 மாதங்க మాట్లాడినాను பெர்மிஷன் తీయందుకు. వెనక தேர்தல் நேரான தேர்தல் கமிஷன்கிற ஆடியோ ஆஃபீஸில் டிஎஸ்பி ஆஃபீஸில் மேற்கு போலீஸ் ஸ்டேஷனில் 10 நாள் அலைஞ்சி நான் ఈ ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு ஒருமேமும் பெர்மிஷன் இயலை. ఇంత కష్టపడి అలంజి టీం వర్క్ ఉండారు నా దగ్గర 30 పేరు అందరినీ కూడా ఉండి ఒత్తిడి చేసే విధంగా ఈ ప్రోగ్రాం నడిచి ఈ ప్రోగ్రామ్ సక్సెస్ ఎప్పుడు అవుట్ అంటే చెప్పేసాను. పేరెంట్స్ మొత్తం వచ్చి ఎంత విధమైన యూస్ రేయదు. நான் இதுவரை 8 கல்யாணமாக நடத்தினானு. ఎప్పుడు పెళ్ళుడు వచ్చారో అప్పుడు దా ఈ ప్రోగ్రామ్ సక్సెస్. నా 10 లక్ష రూపాయలు సెలెక్ట్ చేశాను దీనికి. మీ ఇచ్చే నన్ను కూడా బాగుంటే 2 లక్షం వచ్చు. మీది 8 లక్ష రూపాయలు నా సొంత దుడ్డు చదురా. అప్పుడు ఇంత రూపాయలు నా సెలెక్ట్ చేసి నా ప్రోగ్రామ్ నడితే ఏంటంటే మీరు మొదట్లో పెళ్ళుతూ రావాలా ఆ పెళ్ళుతూ రాబట్టాలనేసి వాళ్ళకనేసి స్లింగ్ బ్యాగ్ గిఫ్ట్ ఇచ్చాను. పిల్లలు లంచ్ బ్యాగ్ గిఫ్ట్ ఇచ్చాను. మీరు ఏం చేశారు? పెళ్ళుతురు వాళ్ళ అయ్యా అమ్మ వచ్చి కూర్చున్నారు. ఆడ పోవాలా ఇక్కడ కూర్చోవాలా ఎట్టయ్యా నడిచేది ప్రోగ్రామ్ అంటే కళ్యాణమాల అసలు స్వయంవరం అంటే ఆన్ స్పాట్లో బొట్టు కట్టేది స్వయంవరం. స్వయంవరం అంటే ఆన్ స్పాట్లో బొట్టు కట్టాలా అద్దా స్వయంవరం. అది నడతాలి నాను. ఇది కళ్యాణమాల అంటే మనమగల్ వాళ్ళ అప్ప వీళ్ళ అప్ప వచ్చి కూర్చుండి మాట్లాడి నన్ను కూడా జోసియర్ ఉండారు వాళ్ళు కూడా కలుసుకుని బాగా ఉంటా ఫర్దర్గా మీరు మూవ్ பண்ணி పెళ్లి చేసుకోవాలా. இதுதாயா ప్రొసీజర్. மற்றபடி வேறு ஒன்றும் தெரியாது. நின்ற கஷ்டப்படி தான் ஏற்பாடு பண்ணானு. మీరు ఇంత వచ్చినారు సంతోషం నాకు. ఇప్పుడు నాకు కోఆర్డినేటర్ వచ్చి ఒక అమ్మ వచ్చినారని దొరవాలి. అది కూడా దొరకండ పొడిచాను నాకు. అంటే ఎలక్షన్ డ్యూటీ అంతా వాయిదారు వాళ్ళు అందరినీ డ్యూటీ పొడుతుంది. మన కేఆర్ఎస్ స్కూల్లో ఒక అమ్మ ఉండే అమ్మగారు చెప్పి అలాగమ్మ అనేసి అమ్మ இந்த மாதிரி హెల్ప్ பண்ணమ్మా అనేసి ఆ అమ్మ 2 వట్ట చెప్పి 3వ వట్ట ఆ అమ్మ మండపగానే వచ్చేది. పరండి ఆ అమ్మ ఉండ తెల్లారి 6 మణి వచ్చేది. 6 మణిలో ఉండి ఆ అమ్మ చూసి ఉండ ఏం నడిచినేసి అంటే ఆ అమ్మకు నా పేమెంట్ ఇచ్చేది. మన సముదాయం కోసం ఆ అమ్మ చేసి అప్పుడు ఇంత మనుషులు మన సముదాయం కోసం పాటుపడేందుకు 30 వాలంటీర్స్ ఉండాము. ఈ అమ్మ ఉండాలి. మన కొంచెం మనకి వాడికి వచ్చి తక్కువ చేసి ఇచ్చినారు. மற்றது நான் ரூபாய் இయ్యాలా சரியா. இட்ட மாதிரி பல மனுஷன் நான் சப்போர்ட் பண்ணியாரு. ஆ சப்போர்ட்டில் మీరు సపోర్ట్ பண்ணிட்ட மட்டும்தான் ఈ ప్రోగ్రామ్ సక్సెస్, ఈ కళ్యాణమాల సక్సెస్. మీరు సపోర్ట్ பண்ணలేదంటే టోటల్ ఫెయిలియర్ వేస్. దీనిదా పాడి చెప్పాను. పెళ్ళుతూ ప్రెసిడెంటా అయ్యమ్మ మట్టు వద్దు అంటే వినలేపినారు. రైట్ అందరి పని ఉండాయి. అమెరికాలో రష్యాలో ఉండారు. ఉండని బాస్ అంటని ఒకే నాటితో పిలిచాను. ఒకే నాటిదా கண்டிப்பாக చెప్పాను. నా ఎక్స్పీరియన్స్ 21 வருஷంగా ఈ ఫీల్డ్లో ఉంటాను. 22 வருஷம் అవి ఎప్పుడు పెళ్ళి చూసారో అప్పుడుదా ఈ పెళ్ళి ఉరిది అవి. ఒక కాలాన పెళ్ళిటినది తాత పార్టీ శైలి ఉండే రైటా. వెనక అప్ప అమ్మ శైలి ఉండే పెళ్ళిటినది. ఇప్పుడు ఏమిటంటే ట్రెండ్ పెళ్ళి కైలో శైలి ఉండాయి. పెళ్ళిట పేరెంట్స్ శైలి దొరకదు. ఇదా ఉண்மை. మీరు నంబరు నాకు తెలుసు. ఇక్కడ వచ్చిన బిడ్డలు నన్ను బాగా తెలుసు. పిల్లలు తక్కువ వచ్చినారు. నాకు కష్టంగా ఉన్నాయి. நான் 2 பேர் 100 பேர் உதவி சுற்றி నాకు 2 ఉన్నాయి. சரி అమ్మా అలగమ్మా ரெண்டா పర్వాలేదు. నాకు ఎంత కష్టం ఉన్నా పర్వాలేదు. నీ அடுத்து ప్రోగ్రామ్ చేయాలట. అందరికీ పనివాన నమస్కారం. అందరూ బాగుంటారా? మన పెళ్ళిటి వచ్చిన నవీనవాన ఉండండి. ఎంత సంతోషంగా ఉండాలి. ఒక పెళ్ళికి పోతేనే అంత సంతోషంగా పోతాము మనం. దాని ఒక అలంకారం, దాని ఒక సంతోషం అట్టనే చెప్పి మనం పోతాము. నేను ఎన్ని పెళ్ళి నడవపోయి అప్పుడే మీరు ఎంత సంతోషமான ఓ ఫేస్ని ఎక్స్ప్రెస్ பண்ணாలా. కరెక్ట్ தானே? అప్పుడే సంతోషంగా ఉండాలిగా. సంతోషంగా ఉండండి. ఈడ ఉండే అందరి పెద్దవాళ్ళని అంతా ఉరవు మురల్ని ఇక్కడ ఉంటారు. అన్నాలు, మామాలు, అబ్బాలు, అమ్మాలు, వదన, ఆండబిడలు వాళ్ళతో ఉడావుడాదుగా. వాళ్ళు தான் ఇంత பயங்கரமான மனசுல. అందరినీ కేఎస్కేఎన్ సార్బా వరవేట్రేము, సంతోషంగా వరవేట్రేము.
ఎప్పుడుమే వచ్చి మనం ఆరంభించేయబోదు ఒక భగవంతుడోడ నామాన్ని చెప్పిదా ఆరంభించాలా ఆ భగవంతుడోడ అరుள் రేగాండ మన ఏవో కార్యమే సక్సెస్ అవ్వదు మనకు అందரையும் పెట్టించిన ఓ భగవంతుడు నాకు నిండా పెట్టించు அதனால ఆ భగవంతుడిలోనే నేను ఆరంభించాను బ్రహ్మం ఒకటే పరబ్రహ్మం ఒకటే బ్రహ్మం ఒకటే పరబ్రహ్మం ఒక్కటే తందనానాహి తందనానాపురే తందనానాహి తందనానాపురే తందనానా పల తందనానా తందనానా పల తందనానా బ్రహ్మం ఒకటే పల బ్రహ్మం ఒకటే పరబ్రహ్మం ఒక్కటే బ్రహ్మం ఒక్కటే ఇప్పుడు తెలిసిండు మన అందరికీ పెట్టించిన சாமி ఏమిట ఆ బ్రహ్మం ఓరుట ఆ బ్రహ్మం ఓరు పరంపொருள் பரமன் பல அவதாரங்கள் எத்தி பல சேஷ்டைகள் చేసి పలవిధமான పాఠంగలను మనకంతా బోధించి నేను మన ఒక మంచి నెరిముறையோட வாழ்ந்தేముటంటట ఆ పరంపொருள் ఆ పరమన్ ఏడ ఉండాయి 7 కొండలకు మేంద ఉండే శ్రీ వెంకటరమణ పెరుమాள் శ్రీ వెంకటాచలపతి తిరుపతి ఏడుగుండ్లవాడు ఆయనతోడ తిరువడిగల్ని మనం శిరం తాழ்த்தி వణంగి మన ఏమి నోకానికి నేను అందరిడ వచ్చినామో మనతోడ నోకం సీరు శరప్పుగా నెరవేరాలట చెప్పి ఆయన పాదాన అడిపణించి ఆయన నామాన్ని సేవించి మనతోடைய ప్రోగ్రామ్ను నేను సక్సెస్ఫుల్గా మనం ఆరంభించుతాం ఇప్పుడు ఈడ చూసేంబోదు ఒక పెద్ద కుటుంబంగా తెలిసేము పెద్ద కుటుంబం ఈడ ఉంటాయి பல ஊரில் ఉండి వచ్చినారు சில பேர் பக்கல சிவகாசி மதுரை சில பேர் சாத்தூர் சங்கரங்கோவில் గలుగుమలై திருச்சி கோயம்புத்தூர் చెన్నై బెంగళూరు అనేసి నిండ విధమైన ఊర్లో ఉండి మీరు అందరూ వచ్చినారు తమిళనాడులో పల ఎడాన ఉండి అదర్ దెన్ తమిళనాడు சில స్టేట్లో ఉండిని నేను ఈడ అందరూ వచ్చి మన కూడి ఉండాము ఇట కూడి మనం వచ్చి ఉండేందుకు ఓరు వచ్చి అడితలం వేతిరిట మన తెలుసుకోవాలా బేసిక్ తెలుసుని మనం ఓ ప్రోగ్రామ్ని స్టార్ట్ பண்ணாలా உரி ஒத்திமி మన தேவை நடிசே போத்திமி அட்ட ఉండకూడదు మన அடுத்தடுத்த தலைமுறைக்கு మన இன்ஃபர்மேஷன் சப்பந்துக்கு మన சில விஷயங்கள் తెలిసి ఉండాలట నన్నోட విరుపం సో ఇది మాదిరి ఇట పల ఎడాన ఉండి నేను ఒక ఎడాన వచ్చి ఒక కుటుంబంగా కూర్చి ఉండాము అంటట దాని ఓర అడితల వేతిరిట ఆల్రెడీ మనకు చెప్పితిరి ఒక తంబి చెప్పితిరి దానిదా నా మறுபடியும் మిగర చెప్పాను అన్ని ఊర్లని ఉండే మన జనాలు ఒక కుటుంబంగా ఉండాలా అప్పట ఏమి చేసేది ఒక ఆర్గనైజేషన్ ఫామ్ பண்ணாలా ఓ సంఘం ఉరువాకాల అట్టనేసి ఒక అయ్యవాళ్ళు ఏర్పడిన సంఘం దా మన కేఎస్కేఎన్ సంఘం తమిళనాడు కమ్మవార్ నాయుడు కూటమైపు సంఘం సో ఫౌండర్ ఆఫ్ కేఎస్కేఎన్ ஓரிட்ட மிக அந்தரியுமே తెలుసు உயர் திரு கே நல்லையா நாயுடு அவர்கள் கங்கா ஸ்வீட்ஸ் சென்னை వాళ్ళ ఆడ ఉండి మనకు అత్తా వழிముறைன்னு సూంచి ఉండారు మన దాన్ని ఫాలో பண்ணி ఈడ ఇంత పెద్ద ప్రోగ్రాం వచ్చి నడుతూ ఉండాము ఆయన వేసిన అస్థివారం దా నేను బ్రహ్మాండంగా ఈడ ఉండాయి ఈ బ్రహ్మాండం దా ఆయన వేసిన అస్థివారం మన కేఎస్కేఎన్ మూలంగా మన జనాలు ఏదో ఒక పయన అడంజాలా అట్టనే ఒక ఎయిమ్లో దా వచ్చి వాళ్ళు ఈ సంఘాన్ని ఆరంభించితిరి ఆ ఎయిమ్ను நோக்கிதான் మనం వచ్చి పోయిను ఉండాము వాళ్ళతోடைய గోల్ వచ్చి నిండ గోల్ ఉండే దాలో ఒక గోల్ దా ఈ కళ్యాణ మాలై అట్టనే ఒక గోల్ ఆ కళ్యాణ మాలై గోల్ కోవిల్పట్టిల கிட்டத்தட்ட వచ్చి మన 8 வருஷంగా నడుతూని ఉండాము మన கேஎஸ்கேனோட ஜாயின் பண்ணி 8 வருஷம் வேச பல மண்டபாலில் మన ఇది மாதிரியான திருமண மாலை ப்ரோக்ராம் நடத்தி சக்ஸஸ்ஃபுல்லாக నిండా మ్యారేజ్ பண்ணி పెట్టినాము ఈ సంఘం మూలంగా
కళ్యాణ మాలై ఇటనే ఒక ఆర్గనైజేషన్ కేఎస్కేఎన్ ఆరంభించి ఓరిగిర ఒప్పడిచితే ఇది సక్సెస్ఫుల్ అవ్వటనే చెప్పి ఉయర్తిరు నల్లయ్య నాయుడు అయ్య వాళ్ళు యోచించేంబోదు వాళ్ళ మైండ్లో వచ్చిన ఒక పర్సన్ ఈవేళ దాకా మీ కూడా మాట్లాడు ఉంట్రి ఓరిట మీకు తెలుసు కోఆర్డినేటర్ ఆఫ్ కేఎస్కేఎన్ ఉయర్తిరు கே சீனிவாசன் எக்ஸ் ஆர்மி கோவில்பட்டி ఆయనతోடைய పని మగత్తాన పని బాగానే క్లాప్ అనవచ్చు చెన్నైలో ఉండి ఒక మనిషి కోవిల్పట్టిలో ఈ పని ఇత్తట ఆయన చేసి సక్సెస్ఫుల్గా కొండు వచ్చుట వాళ్ళకి తెలిసి కోవిల్పట్టిలో ఉండి మన అయ్య వాళ్ళ తట్ట ఒట్టి 2 మ్యారేజ్ కాదు 5000 మ్యారేజ్ వచ్చి ఇదివరకు పని పెట్టినారు కొంచెం యోచిస్తుంటే మన ఇటిగాడతా ఒక పినాంటి ఒక బిడ ఉండాయి మన వచ్చి పెళ్లి ఉంతురు పెళ్ళిడు చూడ ముందట్లే ఏమి సప్పన్నేసే తెల్ల అత్త కష్టం ఉండాయి మనకు ఒక పెళ్లి కూతురికి పెళ్లి కొడుకు చూడ ముందట్లే మనకు పడాద పాడు పడేసాము 2 వర్షం 3 వర్షం అసలు 4-5 వర్షం కూడా వేసి ఒక బిడగే మన ఆ పాడుట 5000 పెళ్ళి పెట్టి చేసి పెట్టినారట వాళ్ళని కొంచెం ఎంత దూరం వాళ్ళతోடைய వర్క్ దీని ఇన్వాల్వ్మెంట్ వాళ్ళతోடைய వర్క్ వాళ్ళ ఇన్వాల్వ్మెంట్ ఉండాయిట మనం వచ్చి దీని సింధించి చూడాలి మననాల ముడించింది మనతోடைய కోఆపరేషన్ వాళ్ళకి ఇవ్వాలి 8 వర్షం దానా అవి కేఎస్కేఎన్ కోయిల్పట్టి వచ్చి ఆనియ మీరు అటనే చెప్పి మనకు తెలుతాం 8 వర్షం దా అయ్యే వాళ్ళు వచ్చి దీనిలో వచ్చి వర్క్ పన్నేరా అటంట అది లేదు కిట్టతట 21 వర్షంగా వచ్చి ఈ వర్క్ను వచ్చి వాళ్ళు పన్ను ఉంటారు వాళ్ళ లైఫే యాక్చువల్లీ వచ్చి ఓ సాక్రిఫైస్ ఆన లైఫ్ தான் చెప్పవచ్చు நான் நேம் செப்பேன் போதே செப்டி எக்ஸ் ஆர்மிட்ட கிட்டத்தட்ட 40 இயர்ஸ் வச்சு వాళ్ళు మిలిటరీలో ఉండి నాటుకాగ తనోడే ఉழைப்புను ఫుల్లా ఇచ్చినారు ఆఫ్టర్ 40 ఇయర్స్ వెన్ వాళ్ళు ఎప్పుడు కోవిల్పట్టి ఒత్తిరో నాట్లో ఉండి మన జనాలకు ఏదో ఒன்று చెయ్యాలట చెప్పి మన బిడ్డలకు ఒక చిన్న అడ్వైస్ అట్ట ఆరంభించిందిదా ఆయనతోடைய కెరియర్ కొంచెం కొంచెంగా మన బిడ్డలతోడ ఉండి చేసి వాళ్ళకి ఏమి తేవేట వాళ్ళ వழிகாட்டுதலோட கொண்டு போய் అట్ వన్ పాయింట్లో వాళ్ళకి వేరే ఏదాவது చెయ్యాలట తోనేం పోదుదా మన ఇట్ట మారి పెళ్ళి చేసి పెడితే ఏమి మన బిడ్డలకి మచ్చి ఎడాన చూసి అట్టనే మన పెద్దవాళ్ళతో కష్టపడేరుగా వాళ్ళ ఒక తుప్పు దొరకలేమినిగా మన చేసి పెడతాం అట్టనే ఒక తాట్లో ఆరంభించిందిదా 21 వర్షం మున్నాడి కిట్టతట 12-13 వర్షం వాళ్ళ ఇట్టిగాడనే పెట్టి కమ్మవార్ ఇలవస తిరుమణ మయ్యం 13 వర్షం ఇట్ల పెట్టి వాళ్ళు సేతిరి ఆ 13 వర్షం ఆయన ఇట్ల పెట్టి చేసి సక్సెస్ பண்ணின மேரேஜ்னு பெட்டி தான் திரு நல்லையா நாயுடு வச்சு మన అయ్య వాళ్ళని సెలెక్ట్ பண்ணி ப்ரோக்ராம்னு ஸ்டார்ட் செய்திரி இட்டதான் మనతోடைய கேரியர் ஸ்டார்ட் ஆவே ஒரு நிமிஷம் இதுவரையில் சுமார் 7500க்கும் மேற்பட்ட திருமணங்கள் கேஎஸ்கேஎன் கல்யாண மாலை மற்றும் திருமண தகவல் மையத்தின் மூலமாக திரு மிலிட்டரி சீனிவாசன் அவர்கள் நடத்தி வைத்துள்ளார்கள் என்பதை பெருமையோடு இங்கே தெரிவிக்க விரும்புகின்றோம் 7500க்கும் மேற்பட்ட திருமணங்கள் கம்மவார் சொந்தங்களுக்கு இதுவரையில் நடத்தி வைக்கப்பட்டுள்ளது సో ఇది ఒక అసాధారణ విషయం సాధారణ విషయమే లేదు అట్ట ఒక అసాధారణ విషయాన్ని అయ్యే వాళ్ళు నేను వచ్చి చేసి ముడిచిపెట్టినారు దాలో ఉండి మనం వచ్చి ఇది ఇదోడ వచ్చి నిలవకూడదు ఇక్కడ మన సముదాయాన ఉండే బిడ్డలు వచ్చి నిండా అచీవ్మెంట్స్తో వచ్చి ఐ మీన్ నిండా వేరేకి ఈ మారి అలైన్స్ చూసి ఇవ్వాలా అది పోగా ఎడ్యుకేషన్ రిగార్డింగ్ కొంచెం హెల్ప్ అని ఉంటారు ఇది మరి పలవిధమాన వచ్చి ఉదవిగలను చేసి ఇప్పుడు కేఎస్కేఎన్ కోయిల్పట్టిలో స్ట్రాంగ్గా వచ్చి ఒక ఆర్గనైజేషన్ స్ట్రాంగ్గా మనని ఉండబెట్టి మన జనాలకు ఒక పయనుள்ள ఈ ప్రోగ్రామ్ను ఆకాలని చెప్పి నేను అన్ని పేరుమే మనం కూడి ఉంటాము ఇప్పుడు మన ప్రోగ్రామ్ను స్టార్ట్ చేద్దాం దాని మున్నాడి ఒక చిన్న కవితటని ఎత్తుకోవచ్చు சில వరిగల్టని ఎత్తుకోవచ్చు తమిళ్లో చెప్పేసి ఒక 2 మినిట్స్లో మన ప్రోగ్రామ్ స్టార్ట్ பண்ணேதோம் வாழ்க வாழ்க என்று மணமக்களை మన மணமக்கள் ஆக்கேத்திமி மணமக்களுக்கு அவ்வாள்கிட்ட வச்சினாரு మన மணமக்கள் ஆக்கேத்திமிட்ட பெட்டுக்கோண்ட நடிசேஸ் கண்டிப்பாக நடிசேஸ் திங்க் பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் அத்ததான் வாழ்க வாழ்க என்று மணமக்களை வாழ்த்திடவே நல்லோரும் பெரியோரும் மணமக்களை ஒன்று கூடி வாழ்த்திடவே இச்சிறப்புமிக்க கேஎஸ்கேஎன் கல்யாண மாலை நிகழ்வினை நிகழ்த்துகின்றோம் நம் வீட்டு మలలైగల్ట தான் తెలుసు నిన్నదాన మన బిడ్డ నేను పెళ్ళి వచ్చేసా పెళ్ళి వేసట మన తెలుతుము நம் வீட்டு மலலைகள் வளர்ந்துதான் மன்னர்கள் ஆயினரோ மீரத்தா மன்னர்கள் தானே
மன்னர்கள்ட்ட ஒத்துணை மீறிய மாதிரி கிளாப் பண்ணுவாங்க. ஆம், மன்னர்கள் தான். மன்னர்கள் தான். அதாவது நாயக்கர், நாயக்கர் என்றால் தலைவன், நாயக்கர் என்றால் வழிகாட்டி, நாயக்கர் என்றால் முன்னோடி. எஸ், வி வாண்ட் டு லீட். அதுதான் మనం ఇప్పుడు చేస్తుంటాము. ఏ ఫీల్డ్ అయితేనాను డాక్టర్స్, ఇంజనీర్స్, ఐటీ ఫీల్డ్ వేల్డ్ లెవెల్లో పల కంపెనీల్లో నేండి మన మనసులో పెద్ద మనుషులు ఉండరు. అదే మరి టాప్ డాక్టర్స్ ఎత్తితే మనం దా ఉంటాము. అన్ని తురలు మనదా నేండి. తొలిల్ రీతిగా మింది మన వ్యవసాయాన్ని మన చేతిమి నేండి, మన తొలిల్ రీతిగా తీయతిమి. తొలిల్ రీతిగా నేండి మన తమిళనాட்டில் மிக பெத்த அளவில் మనం பெருகுனி உண்டாமே. அதான் வாழ் பேர். நம் வீட்டு மலரைகள் வளர்ந்துதான் மன்னர்கள் ஆயினர். இப்படி விளையாத கோவம் வச்சேசுகா. அதனால மன்னர்களுக்கு இணையான தேவியரை கரம் பிடிக்க இங்கு கூடினரோ. அதற்கு பாலமாக இருக்கும் கேஎஸ்கேஎன் கல்யாண மாலை நிகழ்ச்சியை சிறந்தோங்கி நிற்க இறைவனை வேண்டி இந்நிகழ்ச்சியினை துவங்குவோம். மங்கையரின் மனம் மகிழ மணாளனை கரம் பிடிக்க மங்களமான கல்யாண வைபவம் கல்யாண மாலை நிகழ்ச்சியில் நடந்து வையத்தில் புகழ் பெறவே இங்கு கூடி உள்ளோம். இந்த உலகத்தில் பிறந்துள்ள அத்துணை மாந்தர்கள் மனிதர்கள் வாழ்வு இனிதே நடைபோட வேண்டுமானால் இல்லறம் என்ற நல்லறத்தை நாடிட வேண்டும் என்று கேஎஸ்கேஎன் கல்யாண மாலை நிகழ்வில் அனைவரும் ஒன்று கூடியுள்ளோம். ஆணின் மனதை ஆட்சி செய்ய பெண்ணென்ற பெட்டகம் வந்ததாலோ ஆடவனும் அழகாய் வந்திருந்து வைபவம் அழகாய் நடந்திட கல்யாண மாலை அருமையாய் தோன்றியதோ. பல மலர்கள் கூடிடவே வாசங்கள் நிறைந்திடவே மனநிறைவு பெற்றிடவே ஆணும் பெண்ணும் இணைந்திடவே நல்லோர் பெரியோர் சான்றோர் இந்நிகழ்வினை வைபவமாய் செய்திடவே திருமணமாய் செய்திடவே கேஎஸ்கேஎன் கல்யாண மாலை நிகழ்வில் ஒன்று கூடி இருக்கின்றோம். அனைத்தும் சுபமே பெருமாளின் ஆசியோடு என்று கூறி நிகழ்வினை ஆரம்பிப்போம். நன்றி, வணக்கம். முன்னாள் அமைச்சர் தொடர் நாயகன் மரியாதைக்குரிய கடம்பூர் சி ராஜு அவர்கள் வருகின்றிருக்கின்றார். அன்னாரை வருக வருக என்று விழாக்குழுவின் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றோம். கோவில்பட்டி ஆவின் மில்க் சொசைட்டியினுடைய தலைவர் அன்பு மாமா திரு தாமோதரன் அவர்களையும், கோவில்பட்டி தனலட்சுமி ஓட்டல் உரிமையாளர் அண்ணாச்சி விஜயராஜ் அவர்களையும் விழாக்குழுவின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றோம். தொடர்ந்து எனது கேஎஸ்கேஎன் மேட்ரிமோனிக்கு வேண்டி நிறைய பொருள் உதவி ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து கொண்டிருக்கின்ற கடம்பூர் முதலாளி ராஜ் அவர்களை கேஎஸ்கேஎன் மேட்ரிமோனி சார்பாக வருக என வரவேற்கிறேன். உடன் வந்திருக்கும் தாமோதரன் அவர்களையும் வருக வரவேற்கிறேன். தனலட்சுமி ஹோட்டல் உரிமையாளர் அவர்களையும் வருக வரவேற்கிறேன். ஸ்டார் மார்பிள்ஸ் உரிமையாளர் அவர்களையும் வருக வரவேற்கிறேன். இந்த ஐயாவுடைய உதவியினால்தான் இந்த கல்யாண மாலை இவ்வளவு சீரும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. நான் இந்த கல்யாண மாலை நடத்துறதுக்கு முதல்ல போய் பேசினது, ஐயா என்கிட்ட பைசா இல்லை, என்ன செய்யணும், மனசு இருக்கு எனக்கு இந்த ஒரு கல்யாணம் நடத்தணும்னு, பணம் இல்லை, என்ன செய்யணும்னு சொன்னேன். பரவாயில்ல, நீங்கள் நடத்துங்க, நான் பார்த்துக்கிறேன்னாங்க. ஐயா இது மாதிரி பல தடவை எனக்கு பொருளுதவி பண்ணியிருக்காங்க. ஐயா கூட இந்த அன்னதானத்துக்கு, இந்த மேட்ரிமோனிக்கு அன்னதானத்துக்கு ஐயா உதவினால நம்ம எல்லாம் சாப்பிட்ருக்கோம். நேற்று நைட்டு இன்னைக்கு காலையில் இப்போவும் சாப்பிட்டுருக்கோம். ஐயா மென்மேலும் இது மாதிரி தொண்டு செஞ்சு நம்ம சமுதாயத்துக்காக வேண்டி நல்ல சேவை செய்யணும்னு சொல்லி கேஎஸ்கேஎன் மேட்ரிமோனி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கேன். இப்போ ஐயாவை பாராட்டி பொன்னாடை பொருத்தப்படுகிறது. அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவம் செய்கின்றோம். நமது சமுதாயம் சார்ந்த அனைத்து நிகழ்வுகளுக்கும்
தாமாகவே முன்வந்து என்ன செய்ய வேண்டும் என்று ஆர்வமாக முன்னின்று பொருளுதவி மற்றும் அனைத்து விதமான ஏற்பாடுகளையும் செய்து தருபவர் நமது திரு கோபால்சாமி அவர்கள். அன்னாருக்கு எங்களது மனமார்ந்த நன்றி. ஆவின் சேர்மன் திரு தாமோதரன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்கின்றோம். ஸ்டார் மார்பிள்ஸ் உரிமையாளர் திரு ராமச்சந்திரன் அண்ணாச்சி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்கின்றோம். தனலட்சுமி ஓட்டல் அதிபர் திரு விஜயராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்கின்றோம். மாண்புமிகு முன்னாள் அமைச்சர், கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர், மரியாதைக்குரிய கடம்பூர் ராஜு அவர்கள் உங்கள் மத்தியில் மேட்ரிமோனியின் சார்பாக இன்றைக்கு கல்யாண மாலை நிகழ்ச்சி மிக சீரோடும் சிறப்போடும் இங்கே நடத்தி கொண்டிருக்கின்ற கேஎஸ்கேனுடைய அத்தனை நிர்வாகிகளையும் முதற்கண் உங்கள் அனைவரின் சார்பாக பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். இங்கே பேசி சீனிவாசன் அவர்கள் சொன்னார்கள், இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறது தான் கஷ்டம், உதவி பண்ணுறது லேசு. நான் மட்டும் இல்லை, இங்கே நம்ம நகரத்தில் நம்ம ஆட்கள், முக்கியமான ஆட்கள் நிறைய பேர் உதவி பண்ணியிருக்காங்க. அது உதவி பண்ணுறது ஒரு விஷயத்தில் அது ஒரு அம்சம்தான், லேசில் முடிஞ்சு போகும். இதை ஒருங்கிணைச்சு நம்ம இந்த சமுதாய மக்களுக்கெல்லாம் அந்த தகவலை சொல்லி இங்கே இந்த மாதிரி நடக்க போகுதுன்னு சொல்லி அது உண்டான ஏற்பாடை பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒன்று கூடியிருக்கோம். ஆனால் அந்த சீனிவாசன் அவர் கொஞ்சம் கூட சுயநலம் இல்லாமல் பொது நலத்துக்கு நம்ம சமுதாயத்துக்கு தன்னை முழுசாக அர்ப்பணித்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக அவர் உழைச்சதின் பயனாகத்தான் நாம் இன்றைக்கி ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி இனிதே நடைபெறுகின்றது என்பதை நான் இந்த நேரத்தில் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏன்னா எல்லோரும் ஒருங்கிணைச்சு இப்படி செஞ்சு கொண்டு வந்து பார்க்குறதுங்கிறது சாமானிய காரியம் இல்லை. அத்தனை பேருக்கும் இன்றைக்கி நெட்வொர்க்கு சாதாரணமாக இருக்குது, எல்லாருக்கும் ஈஸியாக தகவல் கொடுத்துட்றாங்க. இருந்தாலும் அந்த பணியை முழு கவனத்தோடு முழுமையாக தன்னை அதில் ஈடுபடுத்தி இங்கே வரவேற்புரை ஆற்றி பேசுகின்ற அன்பு சோழராக இருந்தாலும் சரி, நம்ம சகோதரி போன்றவர்கள்லாம் ஒரு கை ஓசை பயந்துடாது, 2 கை சேர்ந்து ஓசை அடித்தா தான் சத்தம் வரும். அதே போல் இணைந்து பணியாற்றி அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் எஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு காலத்தில் பழமொழி சொல்லுவாங்க, திருமணங்கள்லாம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது. திருமணங்கள் திருமண மண்டபத்தில் தான் நிச்சயிக்கப்படுது. ஆக இன்றைக்குள்ள கால சூழ்நிலை வேறு. முன்னால் பெண்ணு மாப்பிள்ளையே பார்க்க மாட்டாங்க. அதுவும் நம்ம சமுதாயத்தில் அக்கா கொத்துரு, மேனம்மா கொத்துரு, அத்தை கொத்துருன்னு சொல்லிட்டு நம்ம எங்கள் ஜென்ரேஷன் முன்னால் நாங்கள் கூட ஓரளவுக்கு பெண்ணு பார்த்து தான் கல்யாணம் முடித்தோம். ஆனால் அதுக்கு முந்தின ஜென்ரேஷனில் அவங்க சொல்லிடுவாங்க, இதுதான் உனக்கு பெண்ணு, இதுதான் உனக்கு மாப்பிள்ளைன்ட்டு. அவங்களும் சரின்ட்டு வயசு வித்தியாசம் கூட இருக்காது. பெண்ணுக்கு 15 வயசு 20 வயசு இருக்கும், மாப்பிள்ளைக்கு 40 வயசு இருக்கும். அதெல்லாம் ஒரு காலம். ஆனால் இன்றைக்குள்ள கால சூழ்நிலைக்கு ஏற்ப பெண்ணு மாப்பிள்ளை இல்லை மணவட்டாரை அழைத்து அந்த மணமக்களை ஒன்று சந்திக்க வச்சு, ஏன்னா இன்றைக்குள்ளே அது ரொம்ப முக்கியம். இன்றைக்குள்ள காலத்தில் கருத்து வேறுபாடு இல்லாமல் திருமணத்திற்கு பிறகு அவர் வாழ்க்கை இனிமையாக இருக்க வேண்டும், நட்போடு இருக்க வேண்டும். அடுத்த தலைமுறையை உருவாக்கின்ற வகையில் ஒரு இணைப்பு பாலமாக இருக்க வேண்டும். இணைப்போடு அவங்க இணைந்து வாழ்க்கையில் இணைந்து நல்ல முறையில் வாழ வேண்டும் என்று சொன்னால் முதல்ல அவளுடைய ஒரு கருத்து பரிமாற்றம் தேவை என்பதை இன்றைக்குள்ள காலத்துக்கு ஏற்றார் போல அதற்கு உண்டான வாய்ப்பை ஏற்பாடு செய்து இங்கே அந்த விழா சிறப்போடு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இதில் பங்கு பெற்றிருக்கின்ற அவளோடு திருமணம் என்பது வாழ்க்கையில் ஒரு மைல்கல். ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டமும் வளர்ந்து ஒரு பருவத்தை அடையும் நேரத்தில் கல்வியை பயில்கின்ற ஒரு காலகட்டம், கல்வியை முடித்து வேலை வாய்ப்பு தொழிலோ அது சார்ந்த ஒரு காலகட்டம். அதுக்கடுத்து மிக முக்கியமான காலகட்டம் என்று சொன்னாலே அது திருமண காலகட்டம் தான். அந்த திருமண வயது அடையும் நேரத்தில் அவர்களுக்கு நல்வழிப்படுத்துகிற நேரத்தில் இன்றைக்கு உள்ளதிலே புரிதல் அவசியம். அந்த புரிதலுக்கு இந்த நிகழ்ச்சி ஒருவர் பேசி அவங்களுடைய கலந்து பேசுகின்ற அந்த நிகழ்ச்சி இன்றைக்கு நடந்து விட்டுகிறது. இதில் பங்கு பெற்று அனைவரும் நல்ல முறையில் திருமணங்கள் நிச்சயிக்கப்பட வேண்டும். அந்த நிச்சயிக்கப்படுகின்ற திருமணம் இனிதே நடைபெறுவது போல வாழ்நாள் முழுவதும் அவங்க எல்லா வளமும் பெற்று ஒற்றுமையோடு தம்பதியராக இனப்பிரியா தம்பதியர்களாக நல்ல முறையில் வாழ வேண்டும் என்பதை என்னுடைய வாழ்த்தாக வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. ஐயா செஞ்ச தொண்டை இன்றைக்கும் நான் மறைக்க மாட்டேன். ஐயா ரொம்ப ரொம்ப நல்லா உள்ளம் படித்தவங்க. நான் எப்பப்பெல்லாம் எனக்கு கஷ்டம் வருதோ அப்போ ஐயாட்ட தான் போவேன். ஐயா கொஞ்சம் எனக்கு உதவி வேணும், சரி நான் பண்ணுறேன்னாங்க. இந்த கல்யாண மாலைக்கு கூட ஐயா சொன்னாங்க என்ன செய்யணுன்னாங்க, ஐயா எனக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறேன், கஷ்டப்படுறேன், ரூபாய் இல்லை அப்படின்னேன். என்ன செய்ய போனேன், 3 நேரம் போடணும் ஐயா, கல்யாண வீடு மாதிரி விருந்தியான்னா
நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் சாப்பாடு நல்லா ரெடி பண்ணுங்கள், அதனுடைய பொருளுதவி நான் பண்ணுறேன்னு ஐயா சொன்னாங்க. இன்றைக்கி ஐயாவுடைய உதவினால் நம்ம எல்லாம் நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கிறோம். அதே நேரத்தில் உங்கள் எல்லாத்துக்கும் ஐயாவுடைய ஆசீர்வாதத்தோடு நீங்கள் வந்திருக்க எல்லாத்துக்கும் நல்ல வரன் அமையும்னு ஐயா ஆசீர்வாதம் கண்டிப்பாக பண்ணுவாங்க. நன்றி ஐயா, உங்களை என்றும் மறக்க மாட்டோம். நன்றி நன்றி. தேங்க்யூ. ఈ ప్రోగ్రాం బాగా సురప్పుగా నడవాలంటే ఫస్ట్ ఏం చేసామంటే ఓరు నేరడిగా మనమగలు వచ్చిందో వాళ్ళని మన మెడల కూర్చుని బట్టి அறிமுகப்படுத்தேము. దాని వెనక నేరడిగా వచ్చిన మనమగన్ని నేరడిగా కూర్చుని బట్టి அறிமுகப்படுத்தேము. దాని వెనక వేళ ఉంటే మనమగలు రాగండ మనమగను రాగండ ఉండే పేరెంట్స్ని కూర్చుని పెట్టి அறிமுகப்படுத்தேము. இதுதான் మా ప్రోగ్రాం, ఓకేనా? ఫస్ట్గా వచ్చి ఓరు వచ్చారటంటే ప్రియదర్శిని దివ్య ప్రియ కూర్చు పాప, నిండా సైజ్ అట్టండా, నిండా లక్కీ గేల్ నాకు నిండా పెట్ గేల్. అడిக்கடி మా ఇద్దరం ఫోన్లో మాట్లాడుతాము. ఇప్పుడు వచ్చి చెన్నైలో హౌసింగ్ బోర్డులో పనిచేసి గవర్నమెంట్ ఆఫ్ తమిళనాడులో పనిచేసి నిండా నా కూడా క్లోజ్. అడిக்கடி మాట్లాడే తాత ఇప్పుడు பண்ணுங்க అప్పుడు பண்ணுங்க ఇప్పుడు చేయండి అనేసి చెన్నైలో ఉండి మనకట్టే వచ్చింది. నిన్నటిగా వచ్చేసా ఊరికి, నన్ను వచ్చేసా. ఇదే మరి నిండా బిడ్డలు వచ్చినారు, నిండా పిణేలు వచ్చినారు. ఉన్నాళ్ళం కూడా నా ఎదురు చూసిన పిణేలు బిడ్డలు రాలే. పర్వాలేదు, அடுத்த ప్రోగ్రాం పెడతాట పేరెంట్స్ ఓర్మే వద్దా పెళ్ళికూతురు ముట్టు అప్పంట నా చూసుకునేను వాళ్ళ ఎట్ట పెళ్లి చేసేవాటి నాకు తెలుసు. మీ తెలవదయ్యా, ఈ బిడ్డ ఉండే క్యారెక్టర్ నాకు తెలుసు. ఈ బిడ్డ ఓరునేసి వాళ్ళ అయ్యమ్మకు తెలవదు, నాకు తెలుసు. గ్యారంటీగా చెప్పాను. ప్రియదర్శిని పెట్టి నాకు తెలుసు, ஆனால் వాళ్ళ అయ్యమ్మకు తెలవదు. ఉన్మ సరే నిండా ఎమోషన్లో మాడేది ఏంట పాప ప్రియదర్శిని తెలుసు నా ఎట్ట మాట్లాడుతునేసి சில బిడ్డలు నా పాత బిడ్డలు నిండా నాకు తెలుసు. ఇందా ఈ పెన్ நான் தான் పెళ్లి చేసి పెట్టేది చూసుకోండా, நான் தான் పెళ్లి చేసి పెట్టేది పెన్ని. இதே மாதிரி 2 பேர் உண்டாரு நாகு. ஓகே, தேங்க்யூ. கலகமால் டேக். என்னோட பேர் திவ்ய பிரியா. చెన్నైలో இருக்கேன். நான் చెన్నైலேருந்து வந்திருக்கேன். మీరు తెలుగులోనే మాట్లాడవచ్చు, తెలుగులో మాట్లాడండి. இல்லை, சென்னையிலேருந்து வந்திருக்கேன். மோஸ்ட்லி சென்னை கிட்ட யாராவது லைஃப் மாற்றம் கிடச்சா ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு பார்க்குறேன். வீட்டு பக்கத்துலேயே இருந்தால் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் பார்க்குறேன். வேறு ஒன்றும் இல்லை, எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் எதுவும் கிடையாதுங்க. ஃப்ரீயாக தான் இருக்கலாம், ஒன்றும் இல்லை. பெயர் சித்தார்த். டேட் ஆஃப் பர்த் 1/9/1996. ராசி மேசம், நட்சத்திரம் அஸ்வினி, லக்னம் விருச்சகம். படிப்பு பிடெக். வேலை கோர் சிஸ்டம் என்ஜினியர் இன் எம்எம்சி இன் நெதர்லாந்து. 70 lakh per annum. எம்எஸ் சி உண்டாய் எம்எஸ் சி வேஸ்னர் சி వేసేది அதனால. అండి నమస్కారం, నా పేరు సౌమ్య. నా వచ్చి తూత్తుకులోనే పనిచేసాను టీ కంపెనీలో. ఇప్పుడు నా వచ్చి అమ్మ, నాకు అన్న ఉంటారు. అన్న చెన్నై ఐటీలో தான் పనిచేశారు. நான் வச்சு எம்எஸ்சி டயட்டெட்டிக்ஸ் அண்ட் ஃபுட் மேனேஜ்மெண்ட் சரிண்டா. அடுத்து இப்போ டயட்டிஷியனுக்கு நான் ட்ரை செய்யுண்டா. ఇంటి పేరు గెనినియార్, గోత్రం సిరోటి. 8056803089. రిపీట్ చేసాను, 8056803089. థ్యాంక్ యూ. எல்லாருக்கும் வணக்கம். சென்னையில் ஒர்க் பண்ணுறேன், பிரமல் கேபிட்டலில். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இல்லை. ஜஸ்ட் ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் போதும். ஒர்க்குக்கு போகிறதும் போகாதும் அவங்களோட விருப்பம். மற்றபடி எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நித்யலக்ஷ்மி. அடுத்து யோகேஸ்வரன் ரெடி ஆனோட.
நான் சென்னையில் ஒர்க் பண்ணுறேன் ஐடி கம்பெனியில் per month 65,000 salary. எக்ஸ்பெக்டேஷன் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு பையன் படிக்கிறது, மற்றபடி எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லை. தேங்க்யூ. பெயர் வசுந்தரா. டேட் ஆஃப் பர்த் 23/6/1998. ராசி ரிஷபம். நட்சத்திரம் ரோகிணி 4ஆம் பாதம். லக்னம் ரிஷபம். கல்வி தகுதி ஃபார்ம் டி, டாக்டர் ஆஃப் ஃபார்மசி. மொபைல் நம்பர் 9092147592 9092147592. குமார். டேட் ஆஃப் பர்த் 11/4/1997. ஓன் பிஸ்னஸ். ராசி ரிஷபம். நட்சத்திரம் ரோகிணி. வீட்டு பெயர் செருக்கூர். சேலரி பெர் இயர் 85 lakh. எல்லாருக்கும் வணக்கம். ஹலோ, கம்மாவார் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பையன் டிப்ளமா தான் படிச்சிருக்கா அப்படியே. ஹலோ, அவன் 2016 டிப்ளமா முடித்தா அப்படி முடித்த உடனே மேலே படினேன். எனக்கு வந்து பிஸ்னஸ் தான்ப்பா செட் ஆகும், எனக்கு வந்து சுய தொழில் தான் வேணும் அப்படின்னா அப்படி சரி வாடா சொல்லி என் கம்பெனியில் ஒர்க் பண்ண வச்சு இப்போ வந்து அவன் தனியாக கம்பெனி பார்த்துட்ருக்குறான். அப்படி டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்குறோம். அதனால் வந்து எங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. நல்ல பொண்ணாக கிடைச்சா எங்களுக்கு பரவாயில்லைங்க. நல்ல வரன், எந்த எதிர்பார்ப்பும் இல்லை எங்களுக்கு. இந்த போதும். అందరికీ నమస్కారం. నా పేరు జే గురుచిత్ర. మా అప్ప పేరు జయసంగ్. ఆర్మీ రిటైర్డ్. அப்பேனிக்கமெட்டில் அங்கடி போயிட்டுருந்தாము. మా అమ్మ పేరు பத்மாவதி. நான் ஒரு தம்பி குருபிரகாஷ். அவன் பிஏ முடிச்சினாண்டு இப்படிதான் எம்பிஏ எக்ஸாம் ராசி மேந்த சதோயண்டு. మా ఇంటి పేరు వచ్చి ఏటుకూరు. நான் வச்சு பிஇசி முடிச்சுண்டா பனி போல் இதில் தான் உண்டா. நான் எக்ஸ்பெக்டேஷன் வச்சு கவர்மெண்ட்னாலும் ஓகே தான், தனியார்னாலும் ஓகே தான், ஆனால் வெளிநாடுட்டா கூட தடக்கு போகலாம். அதுதான் எக்ஸ்பெக்டேஷன். నా పేరు సెల్వకుమార్. ఐటీ కంపెనీలో పనిచేస్తున్నాను. నా కంపెనీ నేమ్ వచ్చి క్లౌడరా ప్రైవేట్ లిమిటెడ్ ఇన్ ఐటీ సెక్టర్. అసోసియేట్ పార్ట్నర్స్. మై రోల్ ఇస్ అసోసియేట్ పార్ట్నర్ సొల్యూషన్. మై మంత్లీ ఇయర్లీ ఇన్కమ్ 14 lakhs per annum. Yeah, that's ఇక్కడ వచ్చిన అందరూ పెళ్ళొంతురు పిల్లడు కావాల్సి చెప్పేసి ఎదురుబార్పత్ర వచ్చినారు. అందరినీ మంచి పెళ్ళొంతురు పిల్లడు దొరకాల్సి చెప్పేసి పెరుమాళ్ళని వెంట నేను మా పాప ఎంబీఏ చదివింది. అది మా పాపతో ఎదురుబార్పు ఏమిటంటే సాఫ్ట్వేర్లో పనిచేసే పిల్లడుగా ఉండాలి. అట్లా లేదు, మంచి చదివేసి బిజినెస్ ఉంటాడో పర్వాలేదు చెప్పి మా పాపతో విருப்பம். దీనికి தகுந்த மாதிரி ஒன்றை விரும்பி திருட்ட మా அப்பத்தோட ஃபோன் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுறேன். ஃபோன் நம்பர் 98 94 30 40 70. అందరినీ మంచి పిల్లలు మంచి పిల్లడు ఆలోచించి పిల్లవాళ్ళని ఇంకోసారి వండునే. நன்றி நன்றி நன்றி. అందరికీ నమస్కారం. నా పేరు వీర పెరుమాళ్. ఎంఎస్సి బిఎడ్ முடிச்சுண்ட ஃபிசிக்ஸ் ராவில கேரியா ஸ்கூலில் தான் பணி చేస్తున్నా. 30 ரூபா తీసేనే. నాకు ఎంత ஒரு எக்ஸ்பெக்டேஷன் లేదు. మంచి పిల్లలుగా తొలింది సాలు. நன்றி. தீபக் ராம் உண்டாரா. ஸோ நான் பேர் கார்த்திகா. ஸோ பிஇ சிவில் முடிச்சுனா பெங்களூரில் 1 year கேட் ட்రైనராக వర్క్ பண்ணித்தி. దాని వెనక తూత్తుకుళ్ళ బీమ్ ఇంజనీరా 2.5 years వర్క్ பண்ணித்தி. இப்போதைக்கு நான் ஜாப் செய்யலை. ஸோ மேரேஜ்க்கு அப்புறம் இன்கேஸ் ஜாப் ஃபியூச்சர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிதா கண்டிப்பாக போத்து. பட் వచ్చే వాళ్ళు వచ్చి கண்டிப்பாக పోవాలంటే எதுவும் కంపల్ பண்ணக்கூடாது. மற்றபடி పెద్ద ఎక్స్పెక్టేషన్ లేదు. వచ్చే వాళ్ళు నేను బాగా చూస్తుంటాట సార్. அனைவருக்கும் வணக்கம். நான் குரூப் 2A பாஸ் பண்ணி ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் விளாத்திக்கலான பணி செய்தேன். சரி, எக்ஸ்பெக்டேஷன் எனி டிகிரி அதான். அரவிந்த் கிருஷ்ணா ரெடி ஆகணும். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ரோஹிணி. நான் ஐடியில் வேலை பார்க்குறேன் பெங்களூர். ஸோ எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா ஐடியில் வேலை பார்க்குற பையனாக இருந்தால் ஓகே. இந்தியாவில் எனிவேர் இந்தியா ஓகே டு ரீலொகேட். அதுக்கு மேலே ஃபாரினில் இருக்கிறவங்களும் லைக் காண்டாக்ட் பண்ணலாம், பார்த்துட்டு நான் சொல்கிறேன்.
எங்கள் அம்மா நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 9486471731. அவ்வளோதான். தேங்க்யூ. The name is Aravind. ఎక్స్పెక్టేషన్స్ ఉంచి మెయిన్గా ఇండిపెండెంట్ ఉండాలా, స్మార్ట్గా ఉండాలా, அடுத்ததாக ஆர்த்தி. స్మార్ట్గా ఉండాలా, స్వయంగా యోచించాలా, మత వాళ్ళు చెప్పేది వినే మరి నాకు తేవలేదు. పని ముఖ్యం లేదు, బట్ అதாவது ఫినాన్షియల్ ఎక్స్పెక్టేషన్స్ లేదు, బట్ ஆனால் దేనాచో వదాల వాళ్ళు ఆక్యుపైడ్ ఉండాలా. ఇట్లా ఊరి ఉండే మరి వద్దా, ఏదో ఉండే వాలంటీరింగ్, సోషల్ యాక్టివిటీ, పని, ఎనీథింగ్ ఇస్ ఫైన్, பட் ஊரிய ఉండకూడదు. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஆர்த்தி. நான் இப்போது பெங்களூரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொஞ்சம் நல்லா படித்த பையன் அங்கே மோஸ்ட்லி பெங்களூரில் ஒர்க் பண்ணால் ரொம்ப நல்லது. அவ்வளோதான். ஸோ அனைவருக்கும் வணக்கம். ஸோ நான் பேர் சுத்திட்ட மோகன். நான் பாரதி நகர் ராஜபாளையம் உண்டா. நான் அப்படி பணி செய்ய சுத்த கிருஷ்ணன் கோயிலில் கலசலிங்கம் கல்லூரி கலசலிங்கம் அகாடமி ஆஃப் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன். ஸோ தால வச்சு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் பணி செய்ய நான் பாரதி நகரில் சொத்தங்க டியூஷன் சென்டர் பெற்று உண்டா. ஸோ நான் மாத வருமானம் சுற்றிட்ட ஒரு 40,000 நான் வச்சு எக்ஸ்பெக்டேஷன் சுற்றிட்ட சதின பிடங்க ஏதாவது ஒரு டிகிரி சதித்த சால் பணி செய்யாள்கிட்ட அவசியம் இருக்குது. మన బాస్ చూసిట చాలు. థ్యాంక్ యూ. అందరికీ నమస్కారం. నా పేరు లక్ష్మీ ప్రీత. బీఎస్సీ నర్సింగ్ చదివిన. నర్సింగ్ అయితే అప్ప వచ్చి చదివేంబోது பிஇ எத்துட்டு செப்பித்திரி. ஆனால் మా மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் ஏதாச்சும் ஒன்று ஏற்றி பணி போவாளா அட்டட்ட செப்பி சரி நர்சிங் எத்தித்தா ఆ టైంలో నాకు అది పని கிடச்சி ఆడవుతాలో పోవచ్చేటి చెప్పిదా ఎత్తితిమి. అదే మాదిరి బీఎస్సీ నర్సింగ్ కోయంబత్తూర్లో చదివి ఆడ 2 years వచ్చి సిబిఐసియూలో ఉండితి ఎక్స్పీరియన్స్ తీసుకుని ఫారిన్ పోవాలటదా ఒత్తి. ஆனால் அப்போ వచ్చి ஃபாரின் వచ్చి அலோவ் பண்ணலை. பெரியவினங்களை போய் வந்துட்டோம் அட்டட்ட செப்பித்திரி. ఏంటిట వాళ్ళు నిండా ஒரு 8 years కలిసి தான் நான் పుట్టితినా దానిచ్చి వాళ్ళు నిండా ప్యాంపరా వళతైతిరా వెలిగాను అత్తగా ఉడాల నాకు సెల్లి ఉంచి హ్యాండిక్యాప్ ఆ పాప దానిచ్చి మనం ఎత్తదా ఫారిన్ పోతాலும் దుడ్డు கிடச்சி நன்னோட ப்ரொஃபஷன் ஏற்றளவுக்கு ஆட ஃபாரின் போத்த நின்றனே நான் நினச்சி சம்பாதிச்ச முடிஞ்சு. ஆனால் பேரண்ட்ஸோட சந்தோஷம் வச்சு கிடச்சதுగా వాళ్ళు నాకు పక్కలనే ఉండాలట ఆశపడారు. దాన్నిచ్చి ఫారిన్ పోయేది కూడా దుడ్డునోட నాకు వాళ్ళதான் ముఖ్యం. ఈడనే తెలిసిన సర్కిల్ రోగ ஒரு வரன் அமைஞ்சித்த బాగుండేటి ఎదురు చూసాము. நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் பேர் வச்சு அருண்ராஜ். நான் சென்னையில் டிவி ஹாலிடேஸ் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு எந்த மாதிரி லைஃப் பார்ட்னர் கிடைச்சாலும் ஓகே தான். ஓகே. పాప పేరు వచ్చి జయలక్ష్మి. హెచ్డిఎఫ్సి బ్యాంక్లో వచ్చి జోనల్ మేనేజర్గా పనిచేస్తూ ఉంటారు. ఒకే ఆండబడ మోబడల్ రేదు వచ్చే పినాలు தான் కొడుకు மாதிரி ఇల్లుని చూసుకోవాలా. మిత్తబడి బ్యాక్గ్రౌండ్ தான் మంచి బ్యాక్గ్రౌండ్ మీరు ఏది చూసే மாதிரி ఉండుతురు నిండా ఫేర్గా కావాలంటారు. పినాలు ఎట్ట ఉండాలి చాలు ஆனால் మంచి గుణంగా మంచి వాళ్ళ అమ్మ అయ్యను చూసుకోవాలా ఆ மாதிரி ఉండితే చాలు. ஸ்டெஃபன். குட் மார்னிங் டு ஆல். என் பேர் வந்து ஹரி. நான் வந்து ராஜபாளையத்துலேருந்து வரேன். நான் பிஇ மெக்கானிக்கல் திருநெல்வேலியில் முடித்தேன். இப்போ ராம்கோ குரூப் டெக்ஸ்டைல் டிவிஷனில் பாய்லர் அண்ட் மிஷினரி மெயின்டெனன்ஸில் ஒர்க் பண்ணுறேன். மந்த்லி 20,000 சேலரி வாங்குறேன். தட்ஸ் ஆல். தேங்க்யூ. கீர்த்தனா. டேட் ஆஃப் பர்த் 18/1/1999. குவாலிஃபிகேஷன் பிடெக் சாஃப்ட்வேர் டெவலப்பர். ஆனுவல் இன்கம் 6.66. ஸ்டார் திருவோணம். ராசி மகரம். கோத்திரம் தட்சலா. ஹவுஸ் நேம் கோரப்பட்டையார். காண்டாக்ட் நம்பர் 9940126362. అందరికీ వణకం. నా పేరు వచ్చి శోభనాదేవి. మా ఊరు వచ్చి విల్లిసేరి. మా అమ్మ పేరు రాజేశ్వరి. అప్ప పేరు వచ్చి సెల్లచామి. నా కూడా పుట్టిన వాళ్ళు ఒక అన్న ఒక అక్క. నా పని చదివించి వచ్చి ఎంఎస్సీ అగ్రి పిహెచ్డి ఇన్ అగ్రికల్చర్లో. నా పని చేసేది వచ్చి అసిస్టెంట్ ప్రొఫెసర్గా ఆదిపరాశక్తి అగ్రికల్చర్ కాలేజీలో పనిచేసాను. నా చదువుకి ఈక్వల్గా అగ్రి చదివిన వాళ్ళు ఉంటారు. నా ఎక్స్పర్ట్ పని. థ్యాంక్ యూ.
అందరికీ నమస్కారం. నా పేరు వచ్చి స్టీఫన్ రాజ్. நான் வச்சு 3D இன்ஜினியரிங் ஆட்டோமேஷன் டெனசி சீமென்ஸோட பிளாட்டினம் பார்ட்னர் கம்பெனியில் சீனியர் அப்ளிகேஷன் இன்ஜினியராக ஒர்க் பண்ணேன். நன்னோட நேட்டிவ் வச்சு இளையரசனேந்தல், இட்டி பேர் ராவிலா. அம்மா வச்சுட்டாரு, அம்மாவுக்கு நேட்டிவ் மீசலூர், அப்பாவுக்கு நேட்டிவ் வச்சு இளையரசனேந்தல். மீடதான் நேட்டிவ் ஃபுல்லாக உண்டது பூரா இளையரசனேந்தல் தான். நான் ஒர்க்குக்காக சென்னையில் உண்டானு. வேறு பேக்ரவுண்ட் பத்தியா எக்ஸ்பெக்டேஷன் வச்சு பத்தியா தோற்றுது புரிஞ்சுன்னு கொடுத்த சார். செல்வம் உண்டாரம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சாய் சந்தோஷி. எனக்கு 2 தங்கச்சி இருக்காங்க. எங்கள் அப்பா இறந்துட்டாங்க. நாங்கள் இப்போது பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கிறேன். இப்போது ஆடிட்டிங் ஆஃபீஸில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். என்னோடய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து எனக்கு அடுத்து இருக்கிற 2 தங்கச்சிங்களுக்கு அவங்க தான் அப்பாவாக இருந்து எல்லாமே பண்ணணும். எங்கள் வீட்டில் வந்து அவங்க தான் பார்த்துக்கணும். நன்றி. செல் குருபிரசாத். டேட் ஆஃப் பர்த் 25/8/1993. நேட்டிவ் திண்டுக்கல். குலம் மேதரம் பட்டிவார். கோத்திரம் தம்பட்லா. சைன் விருச்சகம். ஸ்டார் அனுஷம். லக்னம் விருச்சகம். எஜுகேஷன் பிஇ சிவில். ஆக்குபேஷன் பிஸ்னஸ் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன். ஆனுவல் இன்கம் பெர் ஆனுவம் 40 lakh. மொபைல் நம்பர் 9345192999. செல்வம் உண்டா? சிவில் முடிச்சிருக்கேன் பிஎஸ்என்ஏ காலேஜில். எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை. வணக்கம். நான் பேர் சுபத்ரா. இன்ஜினியரிங் முடிச்சுண்டா எனக்கு இப்படி யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணித்தான் உண்டா. அதான் யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணித்தான் உண்டா. இப்போ பணி போல் మాట్లాడరా ఉన్మేలే పాప మంచి బిడ్డ నాందా మాట్లాడబెడిది ఏమిటంటే சில బిడ్డలను వచ్చి ఏదో తూండలు పన్నాలా వాళ్ళ బిజినెస్లో వాళ్ళ నువ్వు చెప్పరా. டெல்லியில் கோச்சிங் முடிச்சேசி வச்சுட்டா அதுதான் சார் தப்பு. ஐஏஎஸ்ஸுக்கா அதான் யூபிஎஸ் எக்ஸாம் ராயந்துக்கு டெல்லியில் போய் 1 வருஷம் கோச்சிங் எத்திంది. వాళ్ళ அப்பா వాళ్ళ அம்மா விரும்பின மாதிரி ஆபிட விரும்பின மாதிரி விரைவில் ஐஏஎஸில் ஐபிஎஸ்சில் இல்லை ஐஎஃப்எஸில் பாஸ் பண்ணி நம்பர் 1 நிர்வாகிகரானு வாழ்த்தேன்னு கேஎஸ்கேஎன் மேட்ரிமோனி சார்பாக அதே நேரான మంచి లైఫ్ పార్ట్నర్ దొరకందుకుని కేఎస్కేఎన్ மேட்ரிமோனி சார்பாக வாழ்த்தேன்னு. நன்றி நன்றி நன்றி. అందరికీ నమస్కారం. నా పేరు శ్రీనివాస్. మా అయ్య పేరు ఇలంగో. ఎక్స్పీరియన్స్ మైన ఉండి రిటైర్డ్ అయిపోయి ఇప్పుడు వెంకటేశ్వర స్టీల్ నుంచి బతిమల அடுத்து ఉండేది అలా 1 ఆఫ్ ది పార్ట్నర్ మనం. అమ్మ వచ్చి హిందూ మిడిల్ స్కూల్ ఐఎన్ఏర్లో వచ్చి టీచర్గా పనిచేశారు. నేను వాళ్ళ రామ్ జిల్లా ఎలక్షన్ క్లాసు వచ్చి పని చూసేప్పుడు కావాలంటే అవసరం లేదు. ఇప్పుడు డిగ్రీ ఉండదు చాలు, ఫ్యామిలీని చూసుకోగలుగుతుందా. థ్యాంక్ యూ. அடுத்த ஒரு మంచి వరన్ అంతానే మంచి వరన్ தான். நான் இதுக்கோசப்பல சிவகுமார். வரன் அறிமுகம். రాజలక్ష్మి అలయన్స్ అపర్ణ పట్టి నా ఏం చెప్పేది అప్పుడు మంది బిడ్డ వచ్చేసిపోయాగా అదే మరి వెల్ టాలెంటెడ్ పర్సనాలిటీ ఇప్పుడు మీగా మాట్లాడు. வணக்கம். நான் பேர் ராஜலக்ஷ்மி. நான் இப்படி குரூப் 2 கிளியர் பண்ணிண்டா ரேட்டி ரேங்கிங் வச்சு நான் ஃபர்தருగా సివిల్ సర్వీస్కి ప్రిపేర్ பண்ணாలా దాని సపోర్టివ్గా అండర్స్టాండింగ్ పార్ట్నర్ ఉండితే సార్. అందరికీ வணக்கம். నా పేరు శివకుమార్. నా డిప్లొమా చదివేసి ఇప్పుడు ಪುನರಾವಣೆ ಐಟಿಪಿಲ ಉಂಟಾ ಕುಟುಂಬದ ಪ್ರಚಂದವರು ಅಂದು ಮಚ್ಚಿನ ಬಳಸಿದ ನಾನು ನಮಗೆ ಓದ್ತಟ್ಟೆ ನಾನು ಅದು ಸತ್ತಂಗೆ ಪಟ್ಟಣ ಅದು ಸಂತೋಷ ಪಟ್ಟು ಆಗ್ತದ. నా పేరు దేశిక. నా ఎక్స్పెక్టేషన్స్ వచ్చి విరుదునగర్ మావటంలో సుదర్శన్ బేరే చేసే వాళ్ళు నా ఓకే. దట్స్ ఆల్. అందరికీ నమస్కారం. నా పేరు అరవింద్. நான் கோயம்புத்தூரில் பிஸ்னஸ் பண்ணேன். யூஸ்டு கார் பையர் செல்லரு. ఇప్పుడు ఫైనాన్స్ பண்ணுతా ఉంటాను. దీపావళి సీజన్లో క్రాకర్స్ తనిயாக பண்ண ఉంటాను. అది ఎక్స్పెక్టేషన్. సౌమ్య. అందరూ నమస్కారం. నా పేరు రాజకుమార్. సొంతూరు విల్లిసేరి. ఎక్స్పెక్టేషన్ వచ్చి ఒట్టి రేదు చదివిన బుట్ట ఒకట సాలు అట్ట ఎదురు చూస్తూ ఉంటాము. మర్చిపడ ఉండాలంటే ఎదురు చూస్తుంటాము. వేరే ఒట్టి రేదు. நன்றி.
నా పేరు బాలాజీ. நான் சென்னையில் பணிசேர்த்தா உண்டா BMW கார் கம்பெனியில் லீட் இன்ஜினியர் உண்டா క్వాలిటీలో. సతీష్ కుమార్. నా ఎక్స్పెక్టేషన్స్ ఏది లేదు. నా అయితే సపోర్టివ్ ఉంటానో వాళ్ళైతే సపోర్టివ్ ఉంటే చాలు. బాలాజీ. అందరికీ నమస్కారం. నా పేరు సౌమ్య. నా వచ్చి అసిస్టెంట్ ప్రొఫెసరా పిఎస్ఆర్ ఇంజనీరింగ్ కాలేజ్లో పనిచేసి ఉన్నాను. నాకు எக்ஸ்பெக்டேஷன் வச்சு பிஸ்னஸ் பண்ணிட்டா ஓகே தான், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. தேங்க்யூ. நான் பேர் பாலாஜி. நான் இன்ஜினியரிங் முடிச்சு உண்டேன். 10 பேரும் ரியல் எஸ்டேட்டும் சேஷன் உண்டேன். ஏதாவது டிகிரி சேவந்தா சால். கீர்த்தனா. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட நேம் ஜனனி. நான் சென்னையில் காம்காஸ்டில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் பாஸ்ட் 7 இயர்ஸாக. க்ரூம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து சாஃப்ட்வேர் ஜாபில் இருக்கணும். ஜாப் லொக்கேஷன் சென்னையாக இருந்தால் பெட்டராக இருக்கும். அண்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கணும், ப்ராட் மைண்டடாக இருக்கணும், సపోర్టివ్. థ్యాంక్ యూ. అందరికీ నమస్కారం. నా పేరు సతీష్ కుమార్. నా అక్సెంచర్ సొల్యూషన్లో పనిచేసాను. ఇట్లా ఉండిదా పనిచేస్తున్నా 4 வருஷமா. ఇప్పుడు అంటదా రేటీ అంటదా ఫుల్ అండ్ ఫుల్ వర్క్ ఫ్రమ్ హోమ్ దా. ఎక్స్పెక్టేషన్స్ వచ్చి మచ్చి కుటుంబం BE ఆర్ ఎనీ డిగ్రీ. నా పేరు కీర్తన. నా వచ్చి తూత్తుకుడిలో ఉండి వచ్చిండా. ఓకే, நான் 8 மாதிரி கவட்டா మా ఇట్లా ఇంతరుమే ఆడబిడ్డలే. సో దాని మరి అడ్జస్ట్ పనే టైప్ ఉండాలా. మా ఇట్లా అందరమే ఫ్రీడమ్ ఉంటుంది. మా అమ్మ అప్ప ఇద్దరమే ఫ్రీడమ్. మా అక్కతోడ పిల్లడు ఎట్ట జాలీ టైప్ నిండా నాకు అన్న மாதிரி ఉంటుంది. సో నాకు వచ్చేవారు దాని மாதிரியே ఫ్రీడமாக ఉండాలా, అడ్జస్ట్ పనే மாதிரி ఉండాలా, గుడ్ జాబ్లో ఉండాలా. సార్ అత్తదాం. సంగర్ గణేష్. అందరికీ నమస్కారం. నా పేరు విజయ్. సంగర్ గణేష్ ఉన్నారు. కోయంబత్తూరులో ఐటీ కంపెనీలో వర్క్ చేస్తున్నాను. అప్ప అమ్మ కూడా వచ్చినారు. అప్ప పేరు శ్రీనివాసన్. కోయంబత్తూరులో మ్యానుఫ్యాక్చరింగ్ కంపెనీలో వర్క్ చేస్తున్నారు. అమ్మ విజయలక్ష్మి, హౌస్ వైఫ్. నాకు కూడా పుట్టింది ఒక అన్న అన్ని 2 పేరుమే ఐటీ. ఎక్స్పెక్టేషన్స్ వచ్చి పొన్ను వర్క్ చేయాలా అంత. అందరికీ ఆల్ ద బెస్ట్. థ్యాంక్ యూ. నా పేరు త్రిష. ME ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் முடிச்சினாను. சென்னையில் பணி சூசேன். குவான்டிட்டி சர்வேகராக உண்டா. చల్నా ఈ పాప నాకు బాగా తెలుసు. ఉన్మేలే మంచి పాప. ஒருனா காவல்கிட்ட செப்பண்டா நன்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணேன்னு. தேங்க்யூ பாப்பா. தேங்க்யூம்மா. அனைவருக்கும் வணக்கம். நேம் சங்கர் கணேஷ். சென்னையில் சீனியர் அசோசியேட்டாக சிட்டி பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். மந்த்லி 80,000 பேக்கேஜ். ஸோ சென்னையில் ஒர்க் பண்ணுற பொண்ணு வந்தால் ஓகே. అందరికీ వణకం. నా పేరు శరణకుమార్. నా ఫైనాన్స్ కంపెనీలో పనిచేసాను రాజాలయన. మా సొంత ఊరు కొలకటాంగురించి పుదూరు ఉండే. ఇప్పుడు రాజాలయన ఉంటాము. ఎదురుపరుపుతో ఎదిరేది మచ్చి కూడా ఉంటుంది సార్ అత్తదా. మంచి పెళ్ళిడు కావాలా. ஓகே, ராதிகா பிம்னமாரி மச்சி வரன் திறந்து KSKN மேட்ரிமோனி சார்பாக வாழ்த்துக்கள் ராதிகா. ஓகே. என் பேர் மகேந்தர் பாபு. நான் IIT கரக்பூரில் மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு இப்போது இன்டரில் சிலிக்கான் டெவலப்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக். IIT IIM NITயில் முடிச்சுட்டு லைக் ஹார்ட்வேர் டெவலப்பர், சாஃப்ட்வேர் டெவலப்பர், நான் கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன். எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ. నా పేరు వసుంత్ర. ఐటీలో పని చేసాను. పాస్ట్ 4 ఇయర్స్ వర్క్ ఫ్రమ్ హోమ్ దా చేసాను. ఎక్స్పెక్టేషన్ ఎనీవేర్ ఇన్ ఇండియా, అబ్రాడ్ ఇంట్రెస్ట్ లేదు. థ్యాంక్ యూ. சந்திரி காலை வணக்கம். நான் பேர் சீனிவாஸ் பிரபு. தாத்தா பாட்டி சப்போர்ட் தான் நான் வச்சு முடிச்சு காலேஜ் முடிச்சுட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 4 வருஷம் வந்து மெட்ராஸில் படிச்சு இப்போ கொரோனா வாட்டி போச்சு ரீஜன் கார்மெண்ட்ஸில் பண்ணிச்சு பண்ணு. நான் எக்ஸ்பிரஸ் தான் ஒன்றுறது வச்சே பண்ணி வச்சு நான் அனுசரித்து போட்டு வாழை வச்சு போல் அவசியம் நாங்கள் வச்சுருது. வாழை அம்மா அப்பா வச்சு மாமா அப்பா மாதிரி நான் பஸ் சுற்றுது இடம் மையறது. தாத்தா பாட்டி அப்போ சப்போர்ட் நான் வச்சு வளர்ந்த நாள் வச்சு வாழை ஏசி பேரும் நான் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துருவேன். வேறு எக்ஸ்பீரியன்ஸ் தான் ఉంటుంది నాకు. థ్యాంక్ యూ సార్. అందరికీ నమస్కారం. నా పేరు శివశ్రీ. బీటెక్ చదివిండా. అప్ప ఎక్స్ ఆర్మీ, అమ్మ రంగాలక్ష్మి. మర్చిపోయినట్టుగా ఉండాలి అత్తది.
దూరం ఉండి ఇప్పుడు సుత్తి ఇప్పుడు పేరు సాయి నందిని పడకట్ట మైండ్లో వారు టప్పుడు చేంజ్ అయ్యేసా వీళ్ళ అప్ప వచ్చి రియల్ ఎస్టేట్ ఓనర్ బాగా మంచి మనిషి వాళ్ళ అమ్మ పెద్ద ఆన్మీకవాది నిండా మంచి ఇప్పుడే సాయి నందిని నా క్లోజ్ నాండ్ వచ్చి 7 స్టూడియో నుంచి ఒక పెట్టినారు మణమగనుకి అలంకారం పన్నే ఒక స్టూడియో పెట్టినారు అవుట్ స్టాండింగ్గా బాగా చేస్తుంటారు ఇప్పుడు ఆ సాయి నందిని మాట్లాడేసి మాట్లాడు పాప మాట్లాడరా நல்ல ஃபேமிலி, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அல்லது நான் பிஸ்னஸ் மேன். இதுக்கு என் பொண்ணை கொடுக்க ரெடியாக இருக்கிறேன். வேறு எதுவும் எதிர்பார்ப்பு இல்லை. సాయి నందిని సార్ ఉண்மையிலே చెప్పాను ఈ ఫ్యామిలీ నా బాగా తెలుసు పయ్యంటి వచ్చి నాలాటిన్పుత్తూరు నా ఊరుదా సరియా అదనాల మీరు కవలపడవద్దా అప్పుడే నిండా బాగా తెలుసు ఉண்மைని చెప్పాను వీళ్ళ అయ్యమ్మ ముందు చెప్పాను వీళ్ళ అయ్యమ్మ కూడా ఇప్పుడు నాకు బాగా తెలుసు అప్పుడు పురించుగాండా ఒక నాள் కావాలా విరింపేరు టెంట నాకు కూడా మాట్లాడా థ్యాంక్ యూ సార్ థ్యాంక్ యూ సాయి నందిని అందరికీ నమస్కారం నా పేరు సేదురామన్ நான் ஏர் ஃபோர்ஸ் ఉండే స్థిరంగా వచ్చి బ్యాంకులో వచ్చి ఇండియన్ బ్యాంకులో మేనేజర్ రిటైర్డ్ అయితే నా కుడి విజయ్ రఘునాథన్ అండ్ பிஎஸ்சி முடிச்சு லண்டன் போச்சு ఇంట్లో தவறைத்து వినేహ ఇంట్లో తవరిపోతే అండ్ వచ్చినండే అండ్ పిల్లి ముట్టుకుంటాను వినేహ నో ఎక్స్పెక్టేషన్స్ మంచి బిడ మంచి ఫ్యామిలీ ఉంటే చాలు அடுத்ததாக மிதுன். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து தனலக்ஷ்மி. என் சொந்த ஊர் வந்து பந்தல்குடி பக்கத்தில். எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஐடி ஃபீல்டில் இருந்தாலும் ஓகே தான், இல்லை பிஸ்னஸ் பண்ணாலும் ஓகே தான். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த மாதிரி பயோடேட்டா எடுத்துகிட்டு போனது கடைசியாக குரூப் 1 இன்டர்வியூ அப்போ எடுத்துகிட்டு போனேன். அங்கே இருக்க ப்ரெஷரோட இங்கே இருக்க ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் அது ஆர்பிஐயில் மேனேஜர் அதுக்கு எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கும்போதே இந்த பேங்கிங்கில் கவர்மெண்ட் பேங்கிங் எக்ஸாம் கிடச்சிச்சு. இந்த ஐடிபிஐ கோவில்பட்டியில் தான் ஒர்க் பண்ணிட்டுருந்தேன். இப்போ வந்துட்டு கொஞ்ச நாள் டெப்டேஷனாக சங்கரன் கோவில் பிரான்ச்சுக்கு போட்டிருக்காங்க மேனேஜராக. ஸோ அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் அப்பா எக்ஸ் நேவி, அம்மா வந்து கவர்மெண்ட் டீச்சர். அம்மா வந்திருந்தால் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்திருக்கும். அம்மா இன்றைக்கி எலெக்ஷன் டியூட்டி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு தம்பி ஐஐடியில் படிச்சுட்டு இருக்கான். தேங்க்யூ. எக்ஸ்பெக்டேஷன்லாம் ஒன்றும் இல்லை. தேங்க்யூ. பரத். என் பேர் வினேகா. பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கேன். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஒரு ஃப்ரெண்டாக இருந்து லைஃப் ஜேர்னியை வந்து ஒன்றா போகணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. అందరి నమస్కారం వణకం. నా పేరు பரத்குமார். ஊர் மதுரை. வெங்கடபதி ராஜ். நான் ஊர் மதுரை. நான் ஐடியில் பணி చూసాను. பெர்மனெண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். ஸோ மதுரையிலே సెటిల్ అయ్యేదా ప్లాన్. సో అట్ట వరను ఉంటట ఓకే. నా బిజినెస్ చూసునుండాను, ఐటీ పని రెండునే చూసునుండాను. దానిదా మధురైయే వచ్చి. సో మధురైలో ఉండే மாதிரி వరను వత్తట చాలు. పని పోయేది పోవది అది వాళ్ళ ఇష్టం ఉంటుందా. థ్యాంక్ యూ. மணமகன் வெங்கடபதி ராஜ். பிறந்த தேதி 24/6/1996. படிப்பு படிப்பு ரீசெண்டாக ஒர்க் பண்ண இடம் வெர்சா டிரைவ்ஸ் பிரைவேட் லிமிடெட் கோயம்புத்தூர். சூப்பர் ஃபேன் BLDC சேல்ஸ் சர்வீஸ் விருதுநகர் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட். Contact number 9788031288. ఓకే, ఈ భయండి విన్న మరి మంచి వరం దొరింది వాళ్ళుకల్. ఈ భయం నాకు తెలిసిన భయండిదా ఇలా మంచి పని చేశాడు. ఓకే, థ్యాంక్ యూ தம்பி. சுத்தம். నా పేరు దీపిక. నా ఎంఎస్సి కంప్యూటర్ సైన్స్ చదివినా. నా మంచి పని చూసేవారా నా మంచిదా చాలు. அனைவருக்கும் வணக்கம். நான் பிரசாத் குமார். புதுக்கோட்டையில் வேலை செய்கிறேன். எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் இல்லை. எனி டிகிரி ஓகே தான். దుర్గాలక్ష్మి. అందరి నమస్కారం. నా పేరు కార్తిక. నా వచ్చి MBA முடிచేసి
చెన్నై ఐబీఎంలో వర్క్ చేస్తూ ఉండా అదే మరి చెన్నైలోనే వర్క్ చేసే వాళ్ళగా ఉంటా కొంచెం బాగుండదు తెలుసా నా ఎక్స్పెక్టేషన్స్ ఏమిటా అప్ప అమ్మకు ఒకే కూతురు సో మంచి లవ్ అండ్ కేర్గా వాళ్ళని సపోర్ట్ చేసే మరి కావాలా సో వాళ్ళమే నాకు అప్ప అమ్మ మరి అదే మరి వాళ్ళని తెలిసి లవ్ అండ్ కేరోட సపోర్ట్గా ఉండాలంటే ఎదురు చూసాను థ్యాంక్ యూ వేణుగోపాల్ ఉండారా వేణుగోపాల్ హలో నా పేరు మణికంఠన్ నా సొంత ఊరు వచ్చి విల్లిసేరి నా సొంతంగా బిజినెస్ ಮಾಡ್ತಾ ఉండ ಧನ್ವಂತಿಯ ಡಿಸೈನ್ ಅಂಡ್ ಕನ್ಸ್ಟ್ರಕ್ಷನ್ நான் மச்சி விட உண்டா சார் எக்ஸ்பிரேஷன் ஒட்டி தேவறது மச்சி ஃபேமிலி அதான் பேசு பாப்பா என் பேர் துர்காலக்ஷ்மி நான் பிஎம்பிஏ இப்போ வந்து சென்னையில் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன் இப்போ தான் ஆஃபீஸ் போயிருக்கேன் இவ்வளோ நாள் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்தேன் வேணுகோபால் நல்லா வேலை பார்க்கணும் வேலை தான் பார்க்கணும் பிஸ்னஸ் வந்து வேணாம் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் என்னோட நேம் வேணுகோபால் நான் பெங்களூரில் சாஃப்ட்வேர் கம்பெனி பிடபிள்யூசியில் ஒர்க் பண்ணுறேன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னென்னா வேலைக்கு போனாலும் ஓகே போகாட்டிலும் ஓகே வேலைக்கு போனால் பெங்களூரில் இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் மற்றபடி ரொம்ப ஒர்க் ஓரியன்டாக இல்லாமல் கொஞ்சம் ஃபேமிலி ஓரியன்டாக இருந்தால் பெட்டராக இருக்கும் தேங்க்ஸ் வணக்கம் என் பேர் ஹரீஷ் நான் சென்னையிலேருந்து வரேன் நான் பி சிவில் முடிச்சிருக்கேன் நான் வந்து ஹைவேஸ் கான்ட்ராக்டராக இருக்கேன் ஓன் கம்பெனி தான் எங்கள் மாமா கூட சேர்ந்து ஓன் கம்பெனி வச்சுருக்கேன் ஹைவேஸ் பிடபிள்யூடி அறநிலைத்துறை எல்லாமே கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் மட்டும்தான் ப்ரைவேட் ப்ராஜெக்ட்ஸ் கிடையாது ஆனுவல் இன்கம் அரௌண்ட் ஒரு 16 to 18 lakhs எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எனி ஜாப் எனி டிகிரி அது எதுவும் பிரச்சனை இல்லை தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் ஸ்ரீராம் பிரபு பிஇசி படிச்சிருக்கேன் எனக்கு வந்து பேங்கிங் இல்லை ஐடி ஜாப் இல்லை பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஓகே కన్నాను అప్పుడు చెన్నైలో పనిచేసాను సాఫ్ట్వేర్ ఇంజనీర్ ఉంటాను క్యాబ్ జెమినీలో పనిచేసి ఉంటాను ఆ ప్యాకేజ్ వచ్చి 20 LPA తీసుకుంటాను ఎక్స్పెక్టేషన్స్ వచ్చి కొంచెం వర్కింగ్ ప్రొఫెషనల్ ఉమెన్ లేట సెల్ఫ్ ఇండిపెండెంట్గా ఉంటే ఉమెన్స్ ఎక్స్పెక్ట్ பண்ணி ఉంటాను వాళ్ళు పనిచేసి ఉంటే కొంచెం బాగుండు అటు మరి ఎక్స్పెక్ట్ பண்ணி ఉంటాను అతదా ஹாய் குட் ஈவினிங் ஆல் நான் பேர் பிரியதர்ஷினி பிடெக் ஃபுட் டெக்னாலஜி முடிச்சுனா ఇప్పుడు ఐటీ ట్రై పనుండా ఎగ్జామ్ గవర్నమెంట్ ఎగ్జామ్ చదివి పెట్టినా ఐటీ పోనోనే గవర్నమెంట్ అలయన్స్ పెట్టున్నా నా ఎక్స్పెక్టేషన్ ఇది ఫ్రెండ్లీగా ఉండాలా బాగా ఎక్స్ట్రాగా ఉండాలి బాగా మాట్లాడే వాళ్ళు కూడా ఉండాలి వాళ్ళు సహజంగా టక్ టక్ అత్తరు క్లోజ్ అవ్వరు మరి మనిషి కావాలా బాగా సంపాదించిన మనిషిగా ఉంటా చాలు నిండా ఎక్స్పెక్టేషన్ ఇస్తలేదు ఇంత ల్యాక్ తీయాలా అంత ల్యాక్ తీయాలి బాగా జెన్యూన్గా ఉండే పర్సన్ కావాలా వేరే மணமகன் அறிமுகம் ஸ்ரீராம் பிரபு பிறந்த தேதி 13/11/92 படிப்பு பிஇ ட்ரிபிள் இ முடித்துள்ளார் தற்பொழுது நிரல் சாஃப்ட்வேர் கம்பெனி கோவில்பட்டியில் பணிபுரிகின்றார் மிதுன ராசி மிருகசீரிடம் நட்சத்திரம் மேச லக்னம் தந்தையார் பெயர் கஸ்தூரி ராமானுஜம் தாயார் பெயர் வரலட்சுமி பூர்வீக ஊர் ஏ வெங்கடாசலபுரம் ஐயனேரி அருகில் வீட்டு பெயர் கடலையார் தொடர்பு எண் 9790595924 9790395924 மணமகன் பெயர் ஸ்ரீராம் பிரபு திவ்யஸ்ரீ ஹாய் ஆல் நான் பேர் திவ்யஸ்ரீ நான் பிடெக் ட்ரிபிள் பண்ணேன்னு சென்னையில் காக்னிசன்ட்டில் சாஃப்ட்வேர் டெஸ்டருக்கு பணி சேர்த்தா ఉంటాను நான் சித்தார்த் டோக்கன் நம்பர் 56 விக்னேஷ் பிஇ சிவில் முடிச்சுட்டு பூனேயில் எம்பிஏ பண்ணிவிட்டு இப்போ பெங்களூரில் ஜேக்கப்ஸ் இன்ஜினியரிங் சொல்யூஷன்ஸில் அசிஸ்டன்ட் காஸ்ட் கண்ட்ரோலராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒர்க்கிங் உமனாக இருந்தால் போதும் வேறு எதுவும் இல்லை தேங்க்யூ அப்பா சிவில் இன்ஜினியர் டெபுட்டி ஜெனரல் மேனேஜராக இருக்கார் க்ரீன்கோ ஹைதராபாத்தில் அம்மா வந்து டீச்சராக இருக்காங்க கவர்மெண்ட் டீச்சர் இருக்காங்க ஒரே பையன் தேங்க்யூ டோக்கன் நம்பர் 57 மகேந்திரன் வணக்கம் நான் பேர் சரண்யா நான் பிசிஎஸ்சி முடிச்சுனா ఇప్పుడు హెచ్సిఎల్ చెన్నైలో సాఫ్ట్వేర్ ఇంజనీర్ పని చేస్తున్నా నా ఎక్స్పెక్టేషన్ వచ్చి సాఫ్ట్వేర్ ప్రొఫెషనల్ దా చెన్నై లొకేషన్ ఉంటే బెటర్ థ్యాంక్ యూ வணக்கம் என் பேர் மகேந்திரன் நான் சென்னையில் ராயல் என்ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஓகே தேங்க்யூ மகேந்திரன் நான் அல்லுண்டு பேர் அம்மரேது ஐயரேது
ராயல் என்ஃபீல்டில் அசிஸ்டன்ட் மேனேஜர்గా ఉన్నాండి. ఇయర్లీ 14 lakh తీసండి. అండ్ తిరువోణ నక్షత్రం విప్పముండ బిడలు వచ్చి எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே கிடையாது. வாண்டு வாண்டி குடும்பம் அத்ததான் வாண்டி இద్దరుదా விருப்பம் உண்ட వాళ్ళు ஒரு கால் நான் రావచ్చు. இது திருமணம் நிச்சயமாகி தற்பொழுது திருமண பத்திரிகை கொடுக்க வந்துள்ளார்கள். மணமக்கள் எஸ் ஜெயசூர்யா, மணமகள் திவ்யா. ஓகே, நன்றியா. என் பேர் மேக்லா. நான் பிடெக் முடிச்சுட்டு டிசிஎஸில் ஒர்க் பண்ணுறேன். எம்பிஏ டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பண்ணிகிட்ருக்கேன். எக்ஸ்பெக்டேஷன் சப்போர்ட்டிவாக இருக்கணும். தேங்க்யூ. ஹலோ, என் பேர் மதுசூதனன். எங்கள் அப்பா பேர் வெங்கட்ராமன், எங்கள் அம்மா பேர் அழகு பாரதி. எங்கள் அப்பா கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டராக இருக்கார். எங்கள் அம்மா டீச்சராக இருக்காங்க. நான் சென்னையில் ஐடியில் KLA டென்கார்னு கம்பெனியில் வேலை பார்க்குறேன். எக்ஸ்பெக்டேஷன்னா நல்ல ஃபேமிலி, நல்ல பொண்ணாக இருந்தால் போதும். அவங்க ஒர்க் பண்ணணுன்னா பண்ணலாம், அவங்க இஷ்டம், வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்ஸ். ఎత్తాల వణకం. నా పేరు మోనికా. మా శివగాసిలోండి వచ్చినాము. నా SKV నామకల్ స్కూల్లో +1 ఫిజిక్స్ టీచராக 1 year ஒர்க் பண்ணித்தி. ఇప్పుడు முடிச்சேసి వచ్చేத்தி சிவகாசியில் ஒர்க் பண்ணி தோட்ட உண்டா. நான் ஒரு தம்பி உண்டாயி அவன் +2 కంప్లీట్ பண்ணாண்டு. நான் బా ఫ్రెండ్లీగా కైండ్గా ఉంట ఓకే. మా అమ్మ అప్పకు ఒక రెండవది కొడుగా ఉండాలా, మళ్ళీ బాగా చూసుకోవాలా. అందరికీ నమస్కారం. నా పేరు వచ్చి గోపినాథ్. సొంత ఊరు వచ్చి పెరంబలూరు. బీటెక్ కెమికల్ ఇంజనీరింగ్ முடிச்சினாను. ஐயா பேர் வச்சு மணிவாசகன். சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனில் இன்சார்ஜாக உண்டார், ஸ்டோர் இன்சார்ஜாக உண்டார். అమ్మ వచ్చి హౌస్ వైఫ్గా ఉన్నారు. వ్యవసాయం చేసుకుని వీటిని చూస్తున్నారు. ఒకే ఒక తమ్ముడు BSc సేఫ్టీ ఇంజనీరింగ్ చదివేసి ఖతార్లో ఇప్పుడు పని చేస్తూ ఉన్నాడు. ఇప్పుడు నా ఎక్స్పెక్టేషన్ ఏమంటే ఒక డిగ్రీ ముడిచింటే చాలు. ఇప్పుడు మా ఇంటి వచ్చేప్పుడు కోడలుగా రాగంటే ఓ కూతురుగా రావాలంటే నా ఆశపడేమో. మా ఇంట్లో ఓ 3 తలమురగా నేను కూతురు రాగంటే ఉంటే అమ్మ నింటే ఏంగినారు. మా కూతురు కోడలు రాగంటే కూతురుగా వద్దట మా అమ్మ బాగా వాళ్ళని చూసుకుంటారు. నాను మా మామను, మా అత్తను, మా అయ్యమ్మ మరి నాను బాగా చూసుకుంటాం. వాళ్ళ ఇట్లా ఎట్ట ఫ్రీడంగా ఉండారో అప్పుడ அதே மாதிரி మా ఇంట్లోనే ఉండొచ్చు. ఫుల్ సపోర్ట్ பண்ணுத்து நான். దాన్ని బట్టి మీకు కవలపడవద్దా. నిండా ఓపెన్ టైపుగా నా ఉంటు ఇదే అంటాலும் మూతి నేరు మాట్లాడేది. అదే మరి నా మీద ఏమైనా తప్పు ఉంటాலும் సరే, ఇదే అంటాலும் సరే మీరు మూతి నేరంగా మాట్లాడవచ్చు. నిండా ఓపెన్ టైపుగా ఉండాలి రెండు పేరు. అదే కొంచెం బాగుండు పార్ట్నర్గా అంట. ఓకే. மகள் அறிமுகம். ஆர் பிரியதர்ஷினி. பிறந்த தேதி பவித்ரா 13/4/98. விஷாக நட்சத்திரம், துலாம் ராசி. MSc மேக்ஸ் படிப்பு. தந்தை பெயர் தெய்வத்திரு ராமசாமி, தாயார் சரோஜா. பூர்வீக ஊர் ஐயனேரி. தற்போது இருப்பிடம் கோவில்பட்டி. வீட்டு பெயர் கொரிசல். செல்வி புவனேஸ்வரி அவர்கள். ராஜபிரகாஷ். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் புவனேஸ்வரி. நான் பிஆர்க் முடிச்சிருக்கேன். மதுரையில் ஆர்கிடெக்டாக வேலை பார்க்குறேன். அப்பா பேர் தினகராஜன். பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஊர் வந்து திருமங்கலம், மதுரை. எக்ஸ்பெக்டேஷன் ஒரு நல்ல ஜாபாக இருந்தால் ஓகே. சென்னை, பெங்களூர்னா ఓకే ప్రిఫరబ్లీ. థ్యాంక్ యూ. MSc BEd చదివిండాయి. మంచి గుణంగా ఉండే భయండి, పనిలో ఉండే భయండి కావాలనేసి విరిపాము. సరే, ఇప్పుడు నివేద నాకు తెలుసు. నివేద విరిగిన మరి మంచి వరన్ కండిపా దొరికేస్తుంది. థ్యాంక్ యూ. మీరా என் பேர் விக்னேஷ் மோகன்ராஜ். நான் கத்தாரில் வேலை செய்கிறேன். வருட சம்பளம் வந்து 22 லட்சம் வாங்குகிறேன். எனக்கு வந்து ஓப்பன் மைண்டடாக ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற பொண்ணு. வேலை செஞ்சாலும் ஓகே தான், வேலை இல்லைனாலும் ஓகே தான். அவங்க விஷ் அது கல்யாணத்துக்கப்புறம். மற்றபடி என் கூட ட்ராவல் பண்ணுறது அதெல்லாம், நான் ரொம்ப ட்ராவல் பண்ணுற பையன் தான். அதனால் என் கூட ட்ராவல் பண்ணுறவங்களா இருந்தால் ஓகேவாக இருக்கும்.
ஹாய் எவ்ரி ஒன், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராஜபிரகாஷ். நான் வந்து நேட்வெல்ஸ் குரூப் ஐடியில் இருக்கேன். எனக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் எப்படின்னா ஓப்பன் மைண்டட், ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும், இண்டிபெண்ட்டாக எதாக இருந்தாலும் ஹேண்டில் பண்ணணும், அந்தமாரி வேணும். అందరికీ வணக்கம். என் பேர் ராஜேஸ்வரன். அபுதாபி ஆப்சோவில் பணி చేశా. పూర్వం వచ్చి సెలివుతురు పక్కల రంగపనాయకంపట్టి கூட ஒரு செல்லி பல் டாக்டரு. ஐயா அம்மா மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். మా ఎదురుబాబు వచ్చి మర్చిపడ అయ్యమ్మను చూసుకుంటే సరిదా, అదే மாதிரி వాడ అయ్యమ్మను చూసుకుంటే సరిదా, அதுதான். தேங்க்யூ. அமுதா. నా పేరు పవిత్ర. నా సేలా నుండి వచ్చాము. ఓలా ఎలక్ట్రిక్ టెక్నాలజీలో పని చేస్తూ ఉండా, సీనియర్ ఇంజనీర్గా వర్క్ పనుండా. మా అయ్య మా అమ్మని బాగా చూస్తుంటే చాలు. థ్యాంక్ యూ. பேர் சங்கர நாராயணன் என்ற சதீஷ்குமார். ஏஜ் வச்சு 28 అవ్వి. లాయల్ గవర్నమెంట్స్లో సూపర్వైజర్ పని చేశారు శివగంగైలో. డిప్లొమా మెకానికల్ ఇంజనీరింగ్ చదివినారు. ఇటీ ఒకే కొడుకు. ఎక్స్పెక్టేషన్స్ పెద్దగా ఎదిరేదు. ఓ డిగ్రీ ఉన్నాను సాదు, చదువుతున్నాను, ప్రశ్న లేదు. వర్క్ పోయేది పోగంటది వాళ్ళ విరుపం. ఇడ అమ్మ అప్ప బాగా చూస్తుంటారు వాళ్ళని. பாலமுருகன், தாமரை மணிகண்டன். பேர் அனிதா தேவி. எம்காம் ஃபைனல் இயர் చదివే ఎస్ఆర్ఎం కాలేజ్లో. నెక్స్ట్ మంత్ వచ్చి నా కాలేజీ ముడిచేతు ఫైనల్ ఇయర్ దా చదువు ఉండా. ఎక్స్పెక్టేషన్స్ వచ్చి మంచి మనుషులు ఉండాలా, మంచి గుణం ఉండాలా, 28 వయసులోగా ఉండితే చాలు, మంచి పనిలో ఉండాలా, అత్తదా. అందరికీ నమస్కారం. నా పేరు నందకుమార్. BMBA முடிச்சுட்டேன். வேலூரில் பணி చేసే மச்சி பேட மச்சி ஃபேமிலி விட்ட சார். டால்மியா சிமெண்ட் ఫ్యాక్టరీలో కాంట్రాక్ట్ ఎలక్ట్రీషియన్ ఉన్నా. మాసం 30,000 సంబళం. నా వచ్చే లైఫ్ పార్ట్నర్ వచ్చి మర్చిపోడ ఉంటా చాలు, చదువు తేవరేది. అదేది వాళ్ళ అబ్బా అమ్మని నా అబ్బా అమ్మ మరి నా చూసుంటు. வாழ்த்துக்கள். பையன்டி ஏன் చెప్పాడంటే செந்தில் குமார் కువైత్లో ఉన్నాండి. మరుమణం ఉన్నాళ్ళు చాలా మరుమణం దా కావాలా చెప్పండి. ముందులే పారాటాను. నీకు వచ్చి ఫస్ట్ మ్యారేజ్ అట్నా சரி. இவன் மறுமணம் வேற தாவின் பையன் தான். வாண்ட விரும்பின மாதிரி மச்சி வரன் துறந்தகு KSKN மேட்ரிமோனி சார்பாக வாழ்த்துக்கள். சதீஷ். అందరికీ నమస్కారం. నా పేరు ధారిణి. అమ్మ నైనా ఇద్దరుమే దుబాయ్లో ఉండారు. నైనా వచ్చి CAO ఉండారు. సెల్లో వచ్చి ఒక సెల్లో ఉండే ఫిలిపైన్స్లో మెడిసిన్స్ ఏదా ఉండే. నా వచ్చి HCL బెంగళూరులో వచ్చి సెమీకండక్టర్స్ ఫీల్డ్లో ఉండా. అండ్ అంత మా నేటివ్ వచ్చి W పుదుపట్టి. ఎక్స్పెక్టేషన్స్ వచ్చి మంచి పిన్నాండు క్యారెక్టర్ అండ్ ఒక మంచి జాబ్లో అంతే చాలు. థ్యాంక్ యూ. சென்னையிலேருந்து வந்துள்ளார். அவர் மகளுக்கும் வரன் பார்த்துட்டு இருக்காரு. எப்போதெல்லாம் எனக்கு கல்யாண மாலைக்கு பண உதவி கேட்பனோ அப்போல்லாம் மறக்காமல் தர்ற அழகப்புறம் ராமூர்த்தி அவர்களை பாராட்டி இந்த பொன்னாடை போர்த்துகிறேன். நன்றி நன்றி ராமூர்த்தி அவர்களே. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அசோக் ராஜ். நான் சென்னையில் IT இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிறேன், SAPயில். எனக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா வேலை செய்கிற பொண்ணாக வேணும். சென்னை இருந்தாலும் ஓகே, எங்கே இருந்தாலும் ஓகே, வேலை செய்கிற பொண்ணாக இருந்தால் நல்லாயிருக்கும். அவ்வளோ. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் விக்னேஷ். சென்னையிலேருந்து வந்திருக்கேன். நான் HCL டெக்னாலஜியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறேன். சொந்த ஊர் நாச்சியார்பட்டி, ஸ்ரீவில்லிபுத்தூர். எக்ஸ்பெக்டேஷன்லாம் எதுவும் இல்லை. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சதீஷ்குமார். நான் மதுரையில் பினாக்கிள் இன்ஃபோடெக் கம்பெனியில் அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி ஒரு 4 வருஷம் கல்ஃபில் ஒர்க் பண்ணேன். கல்ஃப் பிடிக்காமல் இங்கே மதுரையிலே வேலை பார்க்கலான்னு சொல்லி வந்துட்டேன். ஏன்னா என்னோடய எதிர்பார்ப்பு என்னென்னா இங்கே தூத்துக்குடி, விருதுநகர் இந்த மாவட்டத்தில் இருக்கிற மாதிரி பொண்ணு வேணும். வேறு எதுவும் இல்லை, டிகிரி முடிச்சிருந்தா போதும் அவங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பாலாஜி. கரண்ட்லி இப்போ MD ரேடியாலஜி பண்ணிகிட்ருக்கேன், ஃபைனல் இயர். பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் எதுவும் இல்லை, அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தால் போதும். అందరికీ నమస్కారం. నా పేరు వచ్చి సబరినాథ్. నా DME முடிச்சிನ HSC டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறா உண்டா. அதாண்டா ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறா உண்டா. அதாண்டா சொந்த பிஸ்னஸும் பண்ணுறா உண்டா. మా పూర్వీకం వచ్చి ఎరసోలు. నా కరూరులో ఇప్పుడు సెటిల్ అవుతామి.
ఎక్స్పెక్టేషన్ వచ్చి ఏంటి అడిగితే ఏదో డిగ్రీ చదువుతా చాలు వర్క్ పోతాను సరే వర్క్ పోవటం సరే థ్యాంక్ యూ వేరే కృష్ణ. ஹலோ, நான் பேர் கோகுல் கிருஷ்ணா. இப்போ 3-4 இயர்ஸ் MBBS முடிச்சு ஆன் அண்ட் ஆஃப் நான் பண்ணி போய் உண்டா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணுன்னு டிசைடு PG சப்ஜெக்ட் நான் దొరకలే అదే వెయిట్ పనుంది ఈ టైం కన్ఫామ్ అవుతుంది 3 monthsలో ఎక్స్పెక్టేషన్ సెట్ కావాలంటే நான் இன்ட்ரோவர்ட்டு நின்று மாட்டாடன்னு செய்யணும் பழகுனேன். నాకు ఆపోజిట్గా నిండా మాట్లాడే ఫ్రీగా పழகி ఈజీగా ఎక్స్ట్రోవర్ట్గా ఉండదు బెటర్ ఆప్షన్. డాక్టర్ ఉండితే ప్రిఫర్డ్, దానికి కంపల్సరీ கிடையாது. చిన్న చిన్న విషయాలంతా ఈజీగా సీరియస్ மாதிரி లేకుండా లైఫ్ని ఈజీగా తోని ఏది వేళ నవ్వునే ఉండే மாதிரி ఉండాలి கன்ஃபார்முங்க. மணமகன் பெயர் மனோஜ் என்ற ஜவஹர். பிறந்த தேதி 1/1/1996. கல்வி தகுதி BE சிவில். வேலை KG டெனிம் லிமிடெட் ப்ராஜெக்ட் மேனேஜர் கோவை. இன்கம் 50,000 பெர் மந்த். கார்த்திகை 1ஆம் பாதம் நட்சத்திரம். மேசராசி, சிம்ம லக்னம். இருப்பு கோவில்பட்டி. சொந்த வீடு MGR நகர் வடக்கு புது கிராமம். வீட்டு பெயர் கோரப்பட்டியார். உடன் பிறந்தவர்கள் இல்லை. பூர்வீகம் மேலே செய்த தலை. கான்டாக்ட் நம்பர் 9940838971. விஜயரங்கன். மணமகன் வரவில்லை, மறுமணம். பிறந்த தேதி 14/5/89. படிப்பு BTech IT. சொந்தமாக தொழில் செய்கிறார். ட்ரேடிங் கம்பெனி, ஃபயர் ஒர்க்ஸ், மூலப்பொருள் வியாபாரம். ரிஷபராசி, மிருகசீரிடம் நட்சத்திரம். தந்தையார் பெயர் ராமானந்தசாமி, தாயார் செல்வநாயகி. வீட்டு பெயர் முள்ளட்டிலார். பூர்வீகம் ரெங்கப்பநாயகர்பட்டி. தற்போது இருப்பு அனுப்பன்குளம், சிவகாசி. தொடர்பு எண் 9489808293 9489808293. ஆர் விஜயரங்கன், மறுமணம், BTech IT. மணமகன் பெயர் ஆர் ராம்குமார். BE மெரைன் என்ஜினியர். நட்சத்திரம் உத்திரம் 4ஆம் பாதம். கன்னிராசி, கும்பலக்னம். பூர்வீகம் கலிங்கப்பட்டி. வேலை நவயுகா கார்ப்பரேஷன், குஜராத். அதானி குரூப். இன்கம் 10 lakhs per annum. கான்டாக்ட் நம்பர் 6380636401. 6380636401. வீட்டு பெயர் கங்கனால். ராம்குமார். வணக்கம், என் பேர் அபர்ணா. நான் BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் B.Ed படிச்சிருக்கேன். 1 year ஒர்க் பண்ணேன் தூத்துக்குடியில் எக்ஸன் மெட்ரிகுலேஷனில். இப்போ சும்மா தான் இருக்கேன் வீட்டில். எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. நல்ல பையனாக இருந்தால் ஓகே தான். Group 4 ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கவர்மெண்ட் ஜாப் போகணுன்னு ஆசை இருக்குது. கவர்மெண்ட் கான்ட்ராக்டர். இந்த ஸ்ரீ பத்மலீலா மண்டபத்தினுடைய உரிமையாளர் உங்கள் முன்னாடி இருக்கிறாங்க. நான் ஐயாட்ட சொன்னேன் முதல்ல, ஐயா எனக்கு இந்த மாதிரி கல்யாணம் நடத்தணும், உங்கள் மண்டபத்தை கொடுங்கன்னாங்க. ஐயா ரொம்ப மனமுந்து எனக்காக வேண்டி, நம் சமுதாயத்துக்கு வேண்டி உடனே கொடுத்துட்டாங்க. ஐயாவை பாராட்டி இப்பொழுது ஐயாவுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது. வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி நன்றி. அவரும் இன்ஜினியர் தான். ஐயா கொஞ்சம் மாடியாரா అయ్యా కొంచెం సిగ్గుపడారు. నిండా మంచి అయ్యా ఇదే మరి సముదాయం కోసం మంచి సేవ చేసి మన బిడ్డలు అందరినీ పెళ్లి సేవ చేయాలనేసి నేను అయ్యను வாழ்த்தேன்னு. நன்றி ஐயா, வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. என் பேர் விக்னேஷ். பெங்களூரில் ஒர்க் பண்ணுறேன். சீனியர் எக்ஸிக்யூட்டிவ் DHL பெங்களூர். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவும் இல்லைங்க. தேங்க்யூ. అందరికీ వణకం. నా పేరు వచ్చి గోகுల్. ట్రావెల్స్ వచ్చి అయ్యే పని ఉండ్రి. ఇప్పుడు వచ్చి మా క్రెషర్స్, మైనింగ్ అండ్ కన్స్ట్రక్షన్ ఫీల్డ్లో ఉన్నాము. தேனியில்னே அப்பார்ட்மெண்ட்ஸ் தனி வில்லாஸ் தான் கட்டி சேல் பண்ணி ఉన్నాము. ఇయర్లీ 5 to 10 crores టర్న్ ఓవర్ పనేది. ఎక్స్పెక్టేషన్ ఒన్ను పెద్దగా లెవెల్లో లేదు. మా బిజినెస్ని అట్నే ఫినాన్స్ దాన్ని ఫుల్గా చూసుకొని నా అయితే వాళ్ళ అమ్మాయి ఏం చూసానో అదే మా అమ్మాయి ఏం చూస్తుంటే చాలు. నిండే ఎక్స్పెక్టేషన్స్ ఉన్నది. థ్యాంక్ యూ.
டேட் ஆஃப் பர்த் 21/5/1992. எஜுகேஷன் பிஎஸ்சி, ஓன் பிஸ்னஸ், ஃபேன்சி ஸ்டோர் பெற்று உண்டார். உத்திராட நட்சத்திரம். கான்டாக்ட் நம்பர் 9952554351. CA வங்கியில் பணிபுரிகின்றார். மாத வருமானம் 70,000. அஸ்த நட்சத்திரம் கன்னிராசி. வீட்டு பெயர் பாமூர்த்தி. பூர்வீக ஊர் கழுகுமலை குமாரபுரம். தொடர்பு எண் 9964170007 9964170007. ஜே புவனஸ்ரீ. மணமகள் வரவில்லை. மணமகள் சார்பாக அவரது தந்தையார் வந்திருக்கின்றார். அனைவருக்கும் வணக்கம். எனது மனைவியின் தங்கையின் மகள், எங்கள் மகள் தான். அவள் வந்து பேங்கில் ஒர்க் பண்ணிட்டுருக்காப்புல. சிஏ முடித்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் முடித்து அவங்க வந்து பேங்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறாங்க கோயம்புத்தூரில். அவங்களோட பர்டிகுலர்ஸ் வந்து அவள் பேர் ஜே புவனஸ்ரீ. பிறந்த தேதி 15/9/1996. எம்காம் முடித்து சிஏ பண்ணியிருக்கிறாங்க. இப்போ வந்து பேங்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. சேலரி வந்து ஆனுவல் 9 to 10 lakhs. நட்சத்திரம் வந்து அஸ்த நட்சத்திரம், கன்னி ராசி. வீட்டு பேர் வந்து பாமூர்த்தியார். ஊர் வந்து கழுகுமலை பக்கத்தில் உள்ள குமாரபுரம். உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் வந்து 9994617007. வரகனூர். வீட்டு பெயர் கெனினியார். தற்போதைய இருப்பு கிருஷ்ணநகர் கோவில்பட்டி. மணமகளின் சார்பாக மணமகளின் தந்தை திரு கந்தசாமி அவர்கள் வந்துள்ளார். தொடர்பு எண் 9790196286 9790196286. நான் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கேன். என் பேர் சுமன் கண்ணன். 7 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். மந்த்லி ஒரு 2 lakhs இன்கம் வருது. எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் கிடையாது. மாட்டாடே. ஹாய், என் பேர் கௌதம். நான் ஒமானில் இப்போ ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன். இப்போ என்னோடய சேலரி 1,20,000 வாங்கிட்டுருக்கிறேன். இன்னும் 3 monthsல நானும் எங்கள் தாய்மாமாவும் சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போகிறோம். ஒன்றும் இல்லை, என் கூட வந்து அங்கே இருந்து இருக்கலாம். எனக்கு நான் நார்மலாக இருந்தால் போதும் பொண்ணு. எனக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை. நான் డాక్టర్ విజయకుమార్ గవర్నమెంట్లో జీహెచ్లో ఇప్పుడు పనిచేసాను. ఇప్పుడు 3 years సర్వీస్ కంప్లీట్ பண்ணேది. ఈ నీట్ పీజీలో పీజీ రాసి రేడియాలజీ ఆర్ ఆర్థో ఎత్తే மாதிரி பிளானில் உண்டானு. மெடிக்கோ விட உண்டா ஓகே, இல்லாட்டா நான் மெடிக்கோ குட் லுக்கிங் உமன் இருந்தாலும் ஓகே தான். வேறு எதுவும் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அழகமான டீச்சர்களை பாராட்டி கேஎஸ்என் மேட்டுப்படி சார்பாக இந்த பொன்னாடையை அவர்களுக்கு வழங்குகிறோம். நன்றி. தாங்கள் செய்த சேவையை என்றும் மாற்றம் அழகாமல் நல்லா இருக்கும். நீங்கள் வாழ்க வளமுடன். நன்றி. என்ன சத்தம் போட்டு அந்த அவ்வளோ டென்ஷன் எனக்கு. அந்த பிள்ளை ஆக்ஸ்போர்ட் அதிர்ச்சி. நான் மேலே வந்துட்டேன். அந்த பிள்ளை என்ன செய்யும்? 7 வருஷமா என்கிட்ட வசதி விழுந்து தின்னாமல் இருக்கு. அந்த பிள்ளை மட்டும் இருக்குது. 7 வருஷம் தான் இருக்குது. அவ்வளோ வசதி விழுவும். ஆனால் அந்த பிள்ளை என்ன இருக்கு? அந்த பிள்ளை நல்லா இருக்கணும். அந்த பிள்ளை சேவை வரணும். சந்தைக்கு அம்மா இடத்துக்கு பார்க்கணும். அந்த பிள்ளை அந்த பிள்ளையை பாராட்டி யாரும் இல்லை. கிரேட் மகேஸ்வரி. தேங்க்யூ மகேஸ்வரி. ரெண்டாவது பாட்டு அந்த பிள்ளை புதுசாக இருக்குது. இந்த கூட்டு சோழ இருக்குது. அந்த பிள்ளைக்கு வசதி வருது. ஏன் கையில் என்ன அந்த வேலை இருக்குது. அப்போ அதுக்காக நான் படிச்சிருக்கேன். அதனால நான் எல்லாத்தையும் எழுதியாச்சு. நான் அந்த வீட்டுக்கு திரும்ப நானே அந்த பிள்ளை சொல்லுவேன். எப்படி நீங்க ஐயோ ரொம்ப மோசமான ஆளு படிப்பாரு. ஆனால் 5 பேருக்கு அவளுக்கு நல்லா பாராட்டி இருப்பேன். இந்த பாப்பாவை பாராட்டி அமாவாசம் ஜெயசேகர் நாயகம் சார்பாக நன்றி பாப்பா. இந்த சார்போட செல்வத்தின் பேரு எப்பவுமே ஞாபகம் இருப்பாரு.
அவர் ரொம்ப நல்லவர், எவ்வளவு நல்லவர்னா எனக்கு தெரியும். அவருக்கு பல கஷ்டங்கள், மகனுக்கு கல்யாணம் ஆகலை, மகளுக்கு கல்யாணம் ஆகலை, இருந்தாலும் ஆபீஸுக்கு வந்தவங்கள பேசி வந்து கல்யாணம் முடிச்சிருக்காரு. அப்படி ஒரு நல்ல குணம். தன்னுடைய மகளுக்கு என்ன கல்யாணம் ஆகலை, தன்னுடைய மகனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, ஆனால் ஆபீஸ் வந்தவங்க பேசி இவரு யாராவது பேசி வந்து கல்யாணம் முடிச்சிருக்காரு. பார்த்தீங்களா? அப்போ இதுதான் சமுதாய சேவைங்கிறது. அந்த நல்ல உள்ளம் படைத்த எக்ஸ்-ஆர்மி செல்வா சார் அவர்களை பாராட்டி கொண்டாடி கொள்ளப்படுகிறது. நன்றி செல்வா சார். அடுத்ததாக ஒரு சின்ன ரூம் வச்சிருந்த 10 ரூம். அப்போ ஜெயராஜ் சார் வந்தார். அவரு ரிட்டர்ன் டு ஃபாரின் வந்து வச்சிருக்காரு. கேட்க அவர் சொல்லுவார், இது சீனிவாசன் தெரியாமல் எதுவும் பண்ணிட்டு அப்படின்னு செய்வார். ஆனால் என்ன தெரியுமா, அவர் எதை சொன்னாலும் கேட்க மாட்டேன். ஏன் ஆபீஸாக இருப்பாரு, இப்போ செய்யக்கூடாதுன்னு செய்வேன், அது செய்யாதுன்னு செய்வேன். இப்போ மாறி மாறி இருக்கும். இவ்வளோ கஷ்டத்தை தாண்டி அவங்க என் கூட 10 வருஷம் தாண்டி என் கூட என் ஆபீஸ் இருக்காரு. அந்த நல்ல உணவு படைத்த ஜெயராம் சார் அவர்களை பாராட்டி கல்யாணம் என்னை விட ஒரு வயசு அதிகம் அவருக்கு. அவரை பாராட்டி சார்பாகவும் கமல்நாத் சார்பாகவும் கொண்டாடப்படுகிறது. சரியாது, தப்பா பார்த்தீங்க. அவர் பயிர்வாரு எல்லாம் வந்தாலும் இருப்பாரு, திருப்பி போய்வாரு, வருவாரு. இவரும் நல்லவர். இந்த நல்ல மனிதனை பாராட்டி கொண்டாடப்படுகிறது. அடுத்து குமார் ஆசுவையாக இருக்கும். இந்த அப்பா கேட்டி அப்பாசாமி என்பவர் எனக்கு குழந்தைகள் மாதிரி எத்தனை படம் வச்சாலும் சரிதான், என் வீட்டிலையும் சரி, என் சொந்த பக்கம் சரி, கல்யாணம் சரி, இவர் தான் எனக்கு சமமாசர். இவரை வச்சு தான் ஏற்பட்ட வேலையை செய்யறேன். அவருக்கு கூட சண்டை கொடுக்குறேன், இது சரியா அது சரியா. இருந்தாலும் கூட என்னை இன்னும் பெற்றோர் வந்துட்டு இருக்காரு. இந்த நல்ல உண்மை படைத்த அப்பா கேட்டி அப்பாசாமி அவர்களை பாராட்டி KSA மேக்சிமம் சார்பாகவும் தமிழ்நாடு உணவாளர் கோவில் சார்பாகவும் கொண்டாடப்படுகிறது. நன்றி அப்பாசாமி ஐயா அவர்களே. ஒரு சாப்பிட்டு அவருக்கு நான் தூண் செய்து வச்சேன். அந்த நன்றி கடனுக்காக என்னை கூப்பிட்டாலும் நான் சொல்வாரு, எந்த உதவினாலும் உதவி செய்வாரு. அந்த ரமேஷ் இன்ஜினியரை பாராட்டி சாப்பிட்டு பாராட்டி கொண்டாடப்படுகிறது. நன்றி ரமேஷ். அடுத்த சீனிவாச நகர் 6வது தெருவில் ஈஸ்வரன் மையம் வச்சிருக்கிறாங்க. எனக்கு முதல்ல சாப்பிடுவது எனக்கு தெரியாது, காடுவது எனக்கு தெரியாது, ஒன்றுமே தெரியாது. கம்ப்யூட்டர் பற்றி கொடுத்தது. நன்றி பிரபா, நன்றி. அடுத்து கனகா. இந்த கனகாவை பாராட்டி எங்கள் ஆஃபீஸில் ஒரு ஆஃபீஸு இந்த பிள்ளை இந்த பிள்ளை கூப்பிட்டு போயிடுவேன். அந்த கனகாவை பாராட்டி கொண்டாடப்படுகிறது. அடுத்து தேவி பியூட்டி பார்லர். அந்த அம்மா வந்து எங்கள் ஆஃபீஸில் இருந்தது. அந்த அம்மாவும் சரி எங்கள் ஆஃபீஸ் மேலே ரொம்ப பாசமாக இருந்தது. ஐயா நல்லவங்க, அவங்களுக்காக உதவி செய்து கொடுத்து அடிக்கடி நான் சொல்லும் வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்த பியூட்டிஷியன் தேவி அவர்களை பாராட்டி கொண்டாடப்படுகிறது. அடுத்து சாந்தி அவர்களை பாராட்டி இந்த கமலாசனம் குழு சார்பாக KSA சார்பாக வாழ்த்துக்கள் கொண்டாடப்படுகிறது. சுப்லட்சுமி புதிய வரவு சுப்லட்சுமி அவர்கள் KSA மேற்கொண்டு வாலிபர் வேலை செஞ்ச சுப்லட்சுமி அவர்களை பாராட்டி கொண்டாடப்படுகிறது. நான் அந்த பிள்ளை சொன்னேன், எம்மா அவங்க பாப்பா சொல்லுவேன். இந்த பிள்ளை வந்துச்சு. அந்த பிள்ளை காலையிலிருந்து இது வரைக்கும் தொடர்ச்சியாக வேலை செஞ்சது. இந்த வேலை செஞ்சது கஷ்டமாக தெரியும். அந்த பிள்ளை அந்த பிள்ளையை பாராட்டி KSA மேற்கொண்டு சார்பாக கொண்டாடப்படுகிறது. அதுக்கு காலேஜில் KSA மேற்கொண்டு வாலண்டியராக வந்து காலையிலிருந்து தொடர்ச்சியாக எல்லா அலுவலக பணிகளும் வேலை செய்த மகேஸ்வரி பாராட்டி ராஜேஸ்வரி பாராட்டி KSA மேற்கொண்டு சார்பாக கொண்டாடப்படுகிறது. பல வேலைகள் செஞ்சிருக்காரு. KN
சமர்ப்பிக்கிறேன். இந்த தம்பி வந்து எங்கள் ஊர் சேர்ந்த தம்பி நான் கூப்பிட்டு சொல்லிட்டு